ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं मुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। ओम अज्ञानतिमिरञ्जस्य ज्ञानाञ्जनशलाकये चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदामह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं सागरजातं सगण रघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवम् श्री राधा कृष्ण पादान् सगण ललिता श्री विशाखान्वितं च। हे कृष्णा करुणा सिंधु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोस्तुते। जयदां सुरदो पङ्गोर्मम मन्दमतिर्गति मत्सर्वस्य पादाम्बोजौ राधा मदन मोहनौ दिव्यद्वृन्दारण्य कल्पद्रुमादग श्रीमत् रत्नाकारो सिंहासनौस्तौ श्रीमत् राधा श्रील गोविन्द देवो प्रेस्ते लिबि सेव्यमानो स्मरामि। श्रीमान् रासरसारम्भि वंशी वटतटस्थित कर्षन् वेणुस्वनैर्गोपीर्गोपीनाथ श्रीयास्तु नः। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति विकास स्वामिनिति नामिने। नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश धारणे। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। श्रीमद् भागवत प्रार्थने। सर्वशास्त्रादि पीयूषा सर्ववेदैक सत्फला सर्वसिद्धान्तरत्नाढ्य सर्वलोकैकधृत्कृता सर्वभागवत प्राण श्रीमद्भागवत प्रभो कलिद्वन्द्वोदितादित्य श्रीकृष्ण परिवर्तित परमानंद पाठाय प्रेम वक्षाक्षराय ते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे। मथेक बंधो मत्संगिन् मद्गुरो मन्महादन मन्निस्तारक मद्भाग्य मदानंद नमोस्तु ते। असाधु साधु ददाइन आदिनोचताकरा आना मुंच कदाचिन माम பிரேம்னா ஹிருத்கண்டயோஸ்புரா. மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே, எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்பொழுதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, என்னுடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவர்க்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டுடன் எப்பொழுதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. பாகவதத்திற்கான மற்றொரு பிரார்த்தனை. கிருஷ்ணாதன்யமஜானத சனமபி ஸ்வப்னேபி விஸ்வேஸ்வரே தஸ்மின் பக்தி மஹைத் கிம் விதததோ கிருத்காயவக்பீர் சதா ஸ்ரீலான் சத்குண புஞ்ச கேலி நிலையான் பிரேமாவதாரானஹம் வந்தே பாகவதானிவம் அனுலவம் மூர்த்னா நிபத்யஷிதௌ.
ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 10 அத்தியாயம் 87 கடைசி பகுதியினுடைய கேள்வி பதில்களை பார்க்கலாம். இன்னைக்கு 89வது அத்தியாயத்தை படிச்சு முடிச்சிடலாம். 88வது அத்தியாயத்தை படிச்சு முடிக்கலாம். 87வது அத்தியாயத்தினுடைய கடைசி பகுதி கேள்விகள். 162வது கேள்வி. நான் சொல்றேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. உலகம் பற்றி உபனிஷத்களின் போதனை யாது? இவ்வுலகம் நிலையான உண்மையிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டது என்பதால் இதை நிலையான உண்மை என்று கூறலாம். ஆனால் இத்தகைய ஒரு வாதம் தர்க்க முறையினால் தவறென நிரூபிக்கப்பட முடியாததும் ஆகும். சில சமயம் ஒரு காரணத்திற்கும் அதன் விளைவுகளுக்கும் வேற்றுமை இல்லாதது போல் காணப்படுவது உண்மையில் தவறென நிரூபிக்கப்பட்டு விடுகிறது. இது வேறு சமயம் உண்மையான ஒன்றிலிருந்து தோன்றுவது மாயையாக உள்ளது. சில சமயங்களில் உண்மையான ஒன்றிலிருந்து தோன்றுவது மாயையாக உள்ளது. மேலும் இவ்வுலக நிலையான உண்மையாக இருக்கவும் முடியாது. ஏனெனில் இது பரிபூரண உண்மையின் தன்மைகளை கொண்டுள்ள அதே சமயம் அவ்வுண்மையை மறைத்துள்ள மாயையின் தன்மைகளையும் கொண்டுள்ளது. உண்மையில் உலகில் உள்ள கண்ணுக்கு புலப்படும் ரூபங்கள் அறியாமல் உள்ளவர்களுக்காக தற்காலிகமாக செய்யப்பட்ட ஏற்பாடுகள் மட்டுமே ஆகும். யாக கிரிகளின் மந்திர உச்சரிப்புகளை கேட்டதால் புத்தி மழுங்க பெற்றவர்களை நானும் போதித்த உமது வேத வாக்கியங்கள் பல்வேறு அர்த்தங்களாலும் தற்பாரியங்களாலும் குழப்பமடைய செய்கின்றன. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எல்லாத்தையும் அப்படியே படிச்சிட்டீங்க. நான் கேட்டது உபனிஷத்துகள் என்ன சொல்லுதுன்னா, உபனிஷத்துகள் சொல்றது உலகம் என்பது உண்மையானது. அதுங்களா? அது உலகம் என்பது உண்மையானதுதான், ஆனா அது நிரந்தரமற்றது. இது மட்டும் புரிஞ்சுக்கினீங்கன்னா போதும். உபனிஷத்துகள் என்ன சொல்லுது? உலகம் உண்மையானது, ஆனால் அது நிலையற்றது. இதுதான் உண்மையும் கூட. உலகம் உண்மையானதுதான், ஆனால் அது நிலையற்றது. அந்த நிலையற்ற தன்மையை தான் சில நேரங்கள்ல பொய் அப்படின்னு சொல்றோம். காயமே இது பொய்யடா அப்படின்லாம் சொல்றோம் பாருங்க. நிலையற்ற தன்மையை பொய்ன்னு சொல்லலாம். ஆனா மாயாவாதிகள்லாம் இது பொய்யினே சொல்றாங்க. பொய் கிடையாது, இது உண்மையானது, ஆனால் இது நிரந்தரமற்றது. இதை மட்டும், இந்த கருத்தை மட்டும் மனசுல வாங்கினீங்கன்னா போதும். மற்றதெல்லாம் மாறுபட்ட கருத்துக்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கு. புரியுதா? அடுத்த கேள்வி 163வது கேள்வி. நான் சொல்றேன் மாதாஜி. 163. ஜைமினியின் கோட்பாட்டை உபனிஷத்துகள் எப்படி நிரூபிக்கின்றது? இவ்வுலகம் மட்டுமே உண்மை என்றும் இது நிரந்தரமாக இருப்பது என்றும் போதிக்கும் ஜெய்மினி ரிஷியின் கர்ம மீமாம்ச கோட்பாட்டை ஆதரிக்கும் பௌதீக தத்துவவாதிகளும் உள்ளனர். ஜெய்மினியை பொறுத்தவரை செயலும் விளைவும் கொண்ட கர்ம சக்கரம் நிச்சயமானதும் முக்தி அடைந்து வேறொரு உன்னத பிரதேசத்துக்கு செல்லும் சாத்தியம் அதில் இல்லை என்பதும் ஆகும். ஆனால் உயர்ந்த ஆன்மீக இருப்புகளின் பல விவரணங்களை கொண்ட உபனிஷ மந்திரங்கள் கவனமாக ஆராய்ந்து பார்க்கும்போது இக்கருத்து தவறானது என்பது நிரூபணமாகிறது. ஹரே கிருஷ்ணா. தப்பா மாதாஜி? கரெக்ட் தான் சொல்லியிருக்கீங்க. ஹரே கிருஷ்ணா. அதாவது இப்படைப்பிற்கு முன் பரபிரம்மன் மட்டுமே இரண்டற்ற ஒருவராக இருந்தார். பரபிரம்மனானவர் திவ்யமான ஞானமும் ஆனந்தமும் உடையவராவார். அந்த படைப்புக்கு முன்னாடி பகவான் இருந்தார், படைப்புக்கு பின்னாடியும் பகவான் தான் இருப்பார். சரியா? அப்ப ஜெய்மினியினுடைய கோட்பாடு என்ன? ஜெய்மினி என்ன சொல்றாரு? மீமாம்ச அவரை தத்துவ வேறொரு தெரியலையே உயர்ந்த ஆன்மீக இருப்புகளை கொண்ட உபனிஷங்களை கவனமா ஆராய்ந்து பார்க்கும் போது இது இந்த கருத்து தவறானது என்று நிரூபிக்கிறார். கோட்பாட்டை ஆதரிக்கிறார். ஜெய்மினியின் கோட்பாடு கர்மம் தான் நிலையானதுன்னு சொல்றாங்க. கர்ம சக்கரம் போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கர்ம சக்கரம் போலியே. கர்ம சக்கரத்தை முக்கியமானது முக்தி அடைந்து வேறொரு உன்னத பிரதேசத்திற்கு செல்லும் சாத்தியம் அதில் இல்லை என்பதாகும். அடுத்த கேள்வி 164. உலகம் நிலையான உண்மையாகும், உதாரணம் கூறி விளக்கவும். உதாரணம். கண்ணுக்கு தெரியும் இவ்வுலகம் நிலையான உண்மையிலிருந்து உண்டானது என்பதால் இது நிலையான உண்மையாகும்
என்ற வார்த்தைகளில் பௌதிகவாதிகளின் வாதம் சுருக்கமாக கூறப்படுகிறது. இவ்வாதத்தின் பொருள் பின்வருமாறு: ஒரு குறிப்பிட்ட பொருளிலிருந்து உற்பத்தியாகும் ஒன்று அப்பொருளையே தன்னகத்தே கொண்டுள்ளது. உதாரணமாக, தங்கத்திலிருந்து செய்யப்படும் தோடுகளும் மற்ற ஆபரணங்கள் தங்கத்தையே ஆதாரமாக கொண்டுள்ளன. ஹரே ம். கிருஷ்ணா. அது மாதிரி பருத்தி, அந்த பருத்தியில இருந்து செய்யப்படுற ஆடைகள், பருத்தி ஆடைகள் பருத்தியே கொண்டுள்ளது. மண்ணுல இருந்து செய்யப்படுற மண் பாண்டைகள், மண் பானைகள், மண் மண்ணாடை. சட்டிகள்லாம் மண்ணினுடைய தன்மையை கொண்டிருக்கு. அதனால இந்த உலகம் என்பது உண்மையானதுதான், ஆனா அது நிரந்தரம் இல்லாமல் இருக்கிறது. 165வது கேள்வி, தர்ஹாத்தம் என்றால் என்ன? தர்ஹாத்தம் என்றால் என்ன? சொல்றேன் சாந்தாமணி மாதாஜி. மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. எதை நிரூபிப்பதற்காக அது ஏற்பட்டதோ அதற்கு நேர் எதிரானதையே அது நிரூபிக்கிறது. தர்க்ககதம், அதாவது இருப்பதெல்லாம் நமக்கு தெரிந்த இவ்வுலகம் மட்டுமே, இவ்வுலகம் நித்தியமானது, இதற்கப்பால் தனிப்பட்ட உன்னத உண்மை எதுவும் இல்லை என்பது இவர்களுடைய வாதம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. சரியா சொன்னீங்க. தர்காத்தம் என்பது என்ன சொல்றோமோ, எதை நிரூபிக்கணும்ன்றதுக்காக ஏற்பட்டு இருக்கிறதோ அதை எதிரானதை சொல்றது. உலகம் உண்மையானது, அதற்கு மேலான உண்மை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு மேலான உண்மை இருக்கிறது. அடுத்து 166வது கேள்வி, பாம்பு கயிறு ஓமானத்தை விளக்குக. ஹரே பாம்பு கிருஷ்ண கயிறு சொல்லுங்க. பிரணாம்ஸ் மாதாஜி. பணிவான பிரணாம். வணக்கங்கள். பண்ணுங்க. தரையிலுள்ள கயிறை பாம்பாக காணும் பொய்யான உணர்வின் விஷயத்தில் கயிறானது பாம்பெனும் மாயைக்கு ஆரம்ப காரணமாக உள்ளது. இது பல வழிகளில் கற்பனையான பாம்பிலிருந்து வேறுபட்டதாகும். அதை எப்படி விளக்குறீங்க? அதே சொல்லிட்டீங்க. இல்ல, பாம்பு அந்த கயிறு பாம்பு வந்து இருட்டுல போனோம்னா அது கயிறா தெரியும் நம்மளுக்கு. அந்த கயிறை பார்த்துட்டு நம்ம என்ன நினைப்போம்? பாம்பு நினைச்சுட்டு இருக்கோம். பாம்புன்னு நினைப்போம். அதுல ஒரு வெளிச்சத்தை கொண்டு ஒரு லைட்டை போட்டோம்னா ஓஹோ இது பாம்பு இல்லை. அது மாதிரி அஜ்ஞானம்ங்கிற இருள் நம்மள மூடி இருக்கு. அதை நீங்கியாச்சுன்னா எது உண்மைங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஹரே அப்ப கிருஷ்ணா. இந்த மாயவாதிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பாம்புன்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு சொல்றாங்க. மற்றவங்க இருக்கிறதுனால எல்லாம் தானே அதோட நிழல் நமக்கு தெரியுது. இருக்கிறதுனால தானே அது சொல்றோம். இருக்கிறதுனால தானே பாம்பை, அதாவது ஆன்மீக உலகம்னு ஒண்ணு இருக்கு, அவங்க இல்லைன்னு சொல்றாங்க சில பேர். இங்க இருக்கிறோமே, இந்த ஜெய்மினி எல்லாம் இங்க இருக்கிறோமே இதேதான் அப்படின்றானுங்க. ஆனால் பாம்புன்னு ஒண்ணு, ஆன்மீக உலகம்னு ஒண்ணு இருக்க வச்சுதான் அதனுடைய நிழலா இங்க இருக்குது. இப்ப அந்த கயிறை பாக்குறோம், இந்த பௌதிக உலகத்தை பாக்குற நாமும் ஆன்மீக உலகம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கயிறு பார்க்கும்போது நமக்கு பாம்பு ஞாபகம் வருது இல்ல, இந்த உலகத்தை பார்க்கும்போது இது பௌதிக உலகம், ஆன்மீக உலகம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்றதே நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். இது நிரந்தரம் இல்லாதது, அது நிரந்தரமானதுன்னு புரிஞ்சுக்கலாம். சரியா? அடுத்த கேள்வி 167வது கேள்வி, எப்படி இந்த பிரபஞ்சம் உற்பத்தியாகி அழிகிறது? முண்டக உபநிஷதம் சொல்லணும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க நவமணி மாதாஜி. முண்டக உபநிஷத்து 1.1.7 யதோஷ்ணோ நாபி ஸ்ருதோ கிருஷ்ணதேச்ச யதோ பிருத்திவியாம் ஓஷ்ணதய சம்பவந்தி யதா சதம் புருஷாத் கேசலோமணி தக்காராத் சம்பவதிஹி விஸ்வம். எப்படி ஒரு சிலந்தியால் அதன் வலை வெளிப்படுத்தப்பட்டு மீண்டும் உள்ள எடுத்துக் கொள்ளப்படுகிறதோ, எப்படி தாவரங்கள் பூமியிலிருந்து வளர்கின்றனோ, எப்படி உயிருள்ள மனிதன் தலையிலிருந்தும் உடலிலிருந்தும் முடிகள் வளர்க்கின்றதோ, அப்படியே வற்றாத பரமபுருஷரிலிருந்து இப்பிரபஞ்சம் உற்பத்தி ஆகிறது. வெரி குட் மாதாஜி, நல்லா சொன்னீங்க. 168வது கேள்வி, ஸ்ரீதர சுவாமி எந்த ராஜ்யத்தை புகழ்ந்து வணங்குகிறார்? இவ்வுலகம் உண்மையில் கருப்பொருளான உம்மிடம் இருந்து எழுந்துள்ள போதிலும் இது நித்தியமான உண்மை அல்ல. நான் அதே படிக்க சொல்ல, எதை வணங்குறாருன்னு கேட்டேன். அவர் எதை வணங்குகிறார்? உண்மையானதும் உன்னதமானதுமான எளிமையற்ற உண்மை என்பது பரமானந்தம் நிரம்பிய உமது சொந்த ராஜ்யமாகும். பகவான் ஸ்ரீஹரி எவரை இந்திராதேவி எப்பொழுதும் சிரம் தாழ்த்தி வணங்குகிறாரோ அந்த உலகத்தின் பெயர் வைகுண்டம்னு சொல்லணும். ஆன்மீக உலகத்தை தான் வணங்குறாரு அவர். அந்த ஆன்மீக உலகத்தின் பெயர் வைகுண்டம். எந்த உலகத்தை வணங்குறார்? ஆன்மீக உலகத்தை வணங்குறார். அதை பத்தின வர்ணனையை கொடுக்கிறார். நன்றி.
எப்பொழுதும் நிரந்தரமாக இருப்பது எது? மேற்கோள் காட்டி விளக்கவும். நிரந்தரமாக இருப்பது எது? புஷ்பமுக்கி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதா. சொல்லுங்க. பிரணாம். ஜட சிருஷ்டியில் உறுதியாக உண்மையாக நிரூபித்து வேத உலகம் வெளியேற்றது என்பதால் உண்மையானதல்ல இந்த எதிரியான சாட்சியத்தை முன்வைக்கிறார். பிரபஞ்ச சிருஷ்டிக்கு முன்பும் பரமபுருஷரின் உண்மையான ஆன்மீக நிலையையும் ஆன்மீக உலகமும் அவரது பரிவாரம் மட்டுமே தொடர்ந்து இருக்கின்றன. பிரபஞ்ச படைப்பிற்கு முன் பரமாத்மா மட்டுமே இருந்தார். அதுக்கு மேற்கோள் காட்டல நீங்க. ஆத்மாவாயித்தம் ஏகையவாகிராசித் நாசத்தாசின் நோ சத் ஆசித் ததானிம். அப்போது ஜடத்தின் சூட்சம அம்சமோ ஸ்தூல அம்சமோ இருக்கவில்லை. எப்பொழுதும் இருப்பவர் பரமபுருஷர் தான். உலகம் இருக்கிறதுக்கு முன்னாடியும் வர்றதுக்கு முன்னாடியும் இருந்தார், அது மறைஞ்ச பின்னாடியும் இருப்பார். நிரந்தரமாக இருப்பவர் பகவான் மட்டுமே. நன்றி. அடுத்த கேள்வி. சிருஷ்டியின் சார்பியல் கோட்பாடு யாது? சிருஷ்டியின் சார்பியல் கோட்பாடு யாது? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஒரு உவமையின் மூலம் சிருஷ்டியின் சார்பியல் கோட்பாட்டை ஒருவனால் புரிந்து கொள்ள முடியும். மண் மற்றும் உலோகம் முதலான மூலப்பொருட்கள் பல்வேறு வடிவங்களாக உருமாற்றப்படும் பொழுது இம்மூலப்பொருட்கள் பெயரிலும் ரூபத்திலும் மட்டுமே மண்ணிலிருந்தும் உலோகத்திலிருந்தும் பிரிந்திருக்கின்றன. சரியா சொன்னீங்க. நன்றி. 171வது கேள்வி. ஜீவன் எதனால் இழிவடைகின்றான் மற்றும் மகிழ்ச்சியின்மையின் உச்சநிலையை அடைகிறான்? ஜீவனானவன் தன்மையில் பரமபுருஷருக்கு சமமான தூய ஆன்மீக பொறியாவான். எனினும் பௌதிக மாயை என்னும் அறியாமையை தழுவிக் கொள்வதன் மூலம் இழிவடையும் சுபாவம் உள்ளவனாக இருக்கிறான். மாயையின் கவர்ச்சியினால் மயக்கப்படும் பொழுது அவன் மறதியில் ஈடுபடுவதற்கென வடிவமைக்கப்பட்ட உடல்களையும் புலன்களையும் ஏற்கிறான். சத்தம், ரஜஸ், தமஸ் ஆகிய மாயையின் முக்குணங்களிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் இவ்வுடல்கள் ஆத்மாவை பலவகைப்பட்ட மகிழ்ச்சியின்மைகளில் மூடி மறைக்கின்றன. இந்த மகிழ்ச்சியின்மை மரணத்திலும் மறுபிறப்பிலும் உச்சநிலையை அடைகின்றன. ஹரே கிருஷ்ண மகிழ்ச்சி. நல்லா சொன்னீங்க. ஜீவன் பகவானுக்கு குணத்துல சமமா இருந்தாலும் இந்த உலகத்துல எப்படி பிறப்பு இறப்பு நோய் முதுமையில சிக்கிடுறான். அவனுக்கு மரணம்ன்றதுல மரணத்திலும் மறுபிறப்பிலும் அந்த மகிழ்ச்சியின்மை அதிகமாகிறது. 172வது கேள்வி. மகா மாயையின் சக்தி யாது? மகா மாயையின் சக்தி யாது? சொல்லுங்க மாதாஜி. சாரதா பவனி. ஆணி பரமபுருஷரிடம் விசுவாசமுள்ள பணிப்பெண் ஆவாள். அவள் பகவானுடைய அந்தரங்க யோகமாயா சக்தியின் புற அம்சம் ஆவாள். இதுல நாரத பஞ்சராத்திரம் சுருதிக்கும் வித்யாவுக்கும் இடையிலான உரையாடல்ல பின்வருமாறு குறிப்பிடுகிறது. அஸ்யா ஆவரிகா சக்திர் மகா மாயா கிலேஸ்வரி யயா முக்தம் ஜெகத் சர்வம் சர்வே தேகாபிமானினக. அவளிடமிருந்து பெறப்படும் மறைக்கும் சக்தி மகா மாயை. இந்த மகா மாயை பௌதீகமான அனைத்தையும் நடத்துகிறது. முழு பிரபஞ்சமும் அவளால் குழப்பம் அடைகிறது. இதன் விளைவாக ஒவ்வொரு ஜீவனும் தன்னை தன் ஜட உடலுடன் அடையாளப்படுத்திக் கொள்கிறான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நல்லா சொன்னீங்க. மாயைக்கு 2 சக்தி இருக்கு. ஒண்ணு மறைக்கும் சக்தி, அதுதான் ஆவரிக்கா சக்தி நீங்க சொல்லியிருக்காங்க, மறைக்கிற சக்தி. இன்னொன்னு தூக்கி வீசி எறியும் சக்தி. இந்த 2 சக்தினால ஜீவனை நீ இந்த உடல் தான் அப்படின்ற ஒரு எண்ணத்துல வைக்கிறது தான் அவளுடைய சக்தியை, அவளுடைய கடமை. அடுத்து பகவான் எப்படி ஜட சக்தியை விட்டு விலகி இருக்கிறார்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க மௌனி ரூபா. எப்படி ஒரு பாம்பு தனது பழைய தோல் தனது முக்கிய சொரூபத்தின் ஒரு பாகமல்ல என்பதை அறிந்து கைவிடுகிறதோ அப்படியே பரமபுருஷர் எப்பொழுதும் தமது பகிரங்கமான ஜட சக்தியை விட்டு விலகியே இருக்கிறார். நல்லா சொன்னீங்க. நன்றி. 174வது கேள்வி. உபனிஷத்துகள் எதை வெளிப்படையாக கூறுவதில்லை, ஆனால் எதை பற்றி அடிக்கடி விவரிக்கின்றன? மங்களமை மதுமதி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரணாம்ஸ்.
உயர்ந்த பரமாத்மா மற்றும் தாழ்ந்த ஜீவாத்மா ஆத்மாக்களுக்கு இடையிலுள்ள வேறுபாட்டை வெளிப்படையாக உபனிஷத்துக்கள் அடையாளம் காண்பதில்லை. ஆயினும் இந்த இருமையை அவை சந்தேகத்திற்கு இடமில்லாத வார்த்தைகளில் அடிக்கடி விவரிக்கின்றன. சரியா சொன்னீங்க. உபனிஷத்துகளை கொண்டு அதனாலதான் சில மாயாவாதிகள்லாம் எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா உபனிஷத்துகள் பொதுவாவே வித்தியாசத்தை, ஜீவனுக்கும் பரமாத்மாக்கும் உள்ள வித்தியாசத்தை பத்தி பேசுறது இல்ல. ஆனா அடிக்கடி பேசுறது என்னன்னா, ஒரு மரத்துல 2 பறவை இருக்கு, ஒரு பறவை சுகித்து இருக்கு, ஒரு பறவை அந்த சுகித்திருக்கும் பறவையை பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது வித்தியாசம் தானே. வித்தியாசத்தை நேரடியா அப்பட்டமா சொல்லாம கொஞ்சம் சுத்தி வச்சு சொல்றது. மாதாஜி நான் சொல்றேன் 175. சொல்லுங்க, இருங்க. ஸ்ரீதர சுவாமி நரசிம்மரிடம் எதை வேண்டுகிறார்? ஸ்ரீல ஸ்ரீதர சுவாமி பின்வருமாறு பிரார்த்திக்கிறார். திருப்தியந்தி தவபீஷா கணகதா காலஸ்வ பாவாதிபிஹி பாவான் சத்தரஜஸ்தமோ குணமயான் உன்மீலயந்தி பகூன் மாம் ஆக்ரம்ய யதா சிரசி அதிபரம் சம்மர்த்தயந்தி துரம் மாயாதே சரணம் கதோஸ்மி நிருகரே துவாம் ஏவதாம் வாரய. உமது மனைவியின் மீது நீர் செலுத்தும் பார்வையானது காலம், ஜீவராசிகளின் பௌதிக மனோபாவங்கள் முதலியவளை உள்ளடக்கியதாகும். இப்பார்வையானது அவளது முகத்தில் நடனமாடி சத்தம், ரஜஸ் மற்றும் தமோ குணங்களில் படைக்கப்பட்டுள்ள அநேக ஜீவராசிகளை விழிப்புற செய்கிறது. நரகரி பர்மானே, உமது மாயை அவளது பாதத்தை என் தலைமையில் வைத்து மிகவும் பலமாக அழுத்துகிறாள். இது எனக்கு பெரும் துன்பத்தை ஏற்படுத்துகிறது. நான் இப்போது உம்மிடம் அடைக்கலம் தேடி வந்துள்ளேன். அவளை பின்வாங்கும்படி செய்தருங்கள். அதே கிருஷ்ணா. மாயையிலிருந்து தன்னை காப்பாத்துற மாதிரி ஸ்ரீதர சுவாமி வேண்டுகிறார். மாயை நம்மளெல்லாம் அழுத்தது இல்லையா, அது அவரு தன்னை அழுத்துற மாதிரி சொல்றாரு. நாம அப்படி பிரார்த்திக்கணும்னு நமக்கு சொல்லித்தரார். அவரை ஒன்றும் பண்ணாது மாயை. நன்றி மாதாஜி. அடுத்த கேள்வி 176. ஆன்மீக உலகை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. இறைவனின் ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு துறவு வேடம் மட்டும் போதாது. இதயத்தில் முழுமையான மாற்றம் ஏற்பட வேண்டும். அதாவது சுய அழிவை உண்டாக்கும் ஸ்தூல மற்றும் சூட்சம புலன் நுகர்வு பழக்கங்களில் உள்ள விருப்பம் முற்றிலும் மறைத்து விட வேண்டும். உண்மையான முனிவர், அது மட்டும் போதுமா? உண்மையான முனிவர் தீய உடலுறவு, மாமிசம் உண்ணுதல், மதுபானம் உட்கொள்ளல், சூதாட்டம் ஆகியவற்றை நினைப்பதை கூட விட்டுவிட வேண்டும். அது மட்டுமின்றி பட்டம், புகழ் ஆகியவற்றில் உள்ள ஆசைகளையும் விட்டுவிட வேண்டும். இத்தேவைகள் எல்லாம் சேர்ந்து கடினமான ஒரு சவாலாக இருக்கும். ஆனால் கிருஷ்ண உணர்வில் மேற்கொள்ளப்படும் உண்மையான துறவின் பயன்கள் வாழ்க்கை முழுவதும் மேற்கொண்ட முயற்சிக்கு மிகச்சிறந்த பரிசாக அமையும். நல்லா சொன்னீங்க. பாருங்க, துறவு வேடம் மட்டும் போட்டா போதாது, அந்த துறவு மனப்பான்மை வரணும். இதயத்தில் முழுமையான மாற்றம் ஏற்பட வேண்டும். சுய அழிவை ஏற்படும் ஸ்தூல சூட்சும புல நுகர்வு பாருங்க. ஸ்தூலன்னா வெளிப்படையா தவறுகள் இருக்கு, வெளிப்படையா புலன் இன்பம் இருக்கு. அதை விட்டுட்டு அது அதெல்லாம் செய்யறது இல்லை நம்ம. ஆனா உள்ள சூட்சுமமா கற்பனை பண்றது, கனா காண்றது, பகிரங்கமா தவறுகளை 4 விதிமுறைகளை மீறாம உள்ளுக்குள்ள அதுக்குரிய ஆசைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறது, அதெல்லாம் கூட நம்ம விட்டுடணும் அப்படின்னு சொல்றாங்க. 4 தடைப்பட்ட விஷயங்கள்ல மனசுல கூட நினைக்க கூடாதுன்றாங்க. தடைக்குரிய விஷயங்கள் மனசுல கூட வரக்கூடாது. பட்டம், புகழ், இதுக்கான ஆசையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் உள்ளவும் வெளியும். ஸ்தூல சூட்சமம்னா என்ன? வெளியோ. ஸ்தூலம்ன்றது வெளியோ, சூட்சமம்ன்றது உள்ளோ. நம்ம வெளிப்புறமாவும் சரி உள்புறமாவும் சரி சுத்தமாக இருக்க வேண்டும். அப்பதான் ஆன்மீக உலகை அடைய முடியும், இல்லைன்னா முடியாது. 177வது கேள்வி. பொருள் கூறுக. காமான்யக காமயத்தே மன்யமானக ச கர்மபீர் ஜாயத்தே தத்ர தத்ர. முண்டக உபனிஷதம் 3:2 இஸ்லோகத்தின் கூற்றுக்களை பின்வருமாறு உறுதி செய்கிறது. காமானி காமியதே மன்யமான ச கர்மபீர் ஜாயதே தத்ர தத்ர. கவனமுள்ள ஒரு துறவி கூட ஏதேனும் பௌதிக ஆசைகளை பாதுகாத்து வருவானானால் அவரது கர்ம புலன்களால் அவர் மீண்டும் மீண்டும் பல்வேறு சூழ்நிலைகளில் பிறவி எடுக்கும்படி கட்டாயப்படுத்தப்படுவார். ஒரு சின்ன கவனமா இருந்தா கூட, துறவி கவனமா இருந்தாலும் ஒரு சின்ன விஷயத்துக்கான ஆசையோ சின்ன விஷயத்துல இருக்கக்கூடிய பற்றோ நம்மள திரும்பி வர வச்சிரும்.
அதுதான் இங்க சொல்றாங்க. காமான்யா காமியத்தை மன்யமானா. அது நாம நினைக்கிறோம், அலட்சியப்படுத்தக்கூடாது. இதுக்குதான் நம்மை நாம் கவனமாக பார்க்க வேண்டும். இந்த இன்ட்ராஸ்பெக்ஷன் சொல்லுவாங்க, சுய அலசல், இந்த செல்ஃப் அவேர்னஸ் சொல்லுவாங்க. நம்மை பற்றி நாம் அறியல, நம்மை பற்றின குணாதிசயங்கள், நாம் செய்யற தவறுகள்லாம் நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க, பல பிறவிகள் போகும். யாராவது சொன்னாலும் நம்ம ஏத்துக்கிறது இல்லை. நம்ம குறைகளை யாராவது சொன்னா அது ஏத்துக்கிறது கிடையாது. அதை ஆராய்ஞ்சு பார்க்கணும், அது கவனமா இருக்கணும். அப்பதான் தப்பிக்க முடியும் இந்த உலகத்துல இருந்து. இல்லைன்னா மாட்டிக்குவோம். யாரோ கை தூக்குனாங்க, விஷ்ணு பிரியா மாதாஜி. தத்துவவாதிகளும் யோகிகளும் பிறப்பு இருப்பதிலிருந்து விடுவிட கடினமாக உழைக்கின்றனர். ஆனால் அவர்கள் தங்களுடைய கர்வம் உள்ள சுதந்திரத்தை அவள் விட்டுவிடாது விரும்பாததால் பரமருஷை பற்றி அவருடைய தியானத்தில் பக்தியின் சாரம் அவளுக்கு இருக்கலை. சொல்லுங்க, கேளுங்க விஷ்ணு பிரியா மாதாஜி, என்ன கேள்வி? இல்ல மாதாஜி, நான் அடுத்து சொல்றதுக்கு மாரியம்மத்தி. சரிங்க மாதாஜி, அடுத்த கேள்வி சொல்லலாம் நீங்க. முதல் தரமான பரத மகாராஜரை நம்ம எடுத்துக்கலாமா மாதாஜி? இந்த கொஸ்டின் தானே இப்போ பரத மகாராஜரை எடுத்துக்கலாம் மாதாஜி. அவரை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நம்மள அதாவது பரத மகாராஜெல்லாம் பாஸ் ஆயிட்டாங்க. நம்மலாம் எத்தனை ஜென்மம் எடுக்க போறோமோ தெரியாது. அதுல கவனமா இருக்கணும். ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரு மார்க்ல ஃபெயில் ஆனார். அது பரதரை பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஒரே மார்க். 99 மார்க் எடுத்துட்டு ஒரு மார்க் நீங்க விட்டுட்டீங்கன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும், யோசனை பண்ணி பாருங்க. நீங்க 99 மார்க் எடுத்துட்டு எப்படி சொல்லுவீங்க? பிரகலாத் மகாராஜ் பாஸ் தானே, ஃபெயில் எங்க ஆனாரு? அவங்க சொல்றது பரத மன்னர் அடுத்த பிறவி மானா பிறந்தார். எல்லாத்தையும் விட்டுட்டாருங்க. ஆனா மான காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லையே, பாவம் நினைச்சார். அந்த எண்ணம் தவறான்னு நீங்க கேட்கலாம். அந்த எண்ணம் தவறு கிடையாது. ஒரு மிருகத்து மேல பார்த்துட்டு ஐயோ பாவம்னு நினைக்கிறது தவறு கிடையாது. என்ன பண்ணணும், நீங்க அவரை பொறுத்த வரைக்கும் ராஜ்யத்தை விட்டுட்டாரு, மனைவியை விட்டுட்டாரு, சொத்து பத்து, நான் அரசன், எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு கிருஷ்ணரை தவிர வேற எதுவும் வேண்டாம், நான் ஆன்மீக உலகத்துக்கு போகணும்னு வந்தாச்சு. வந்த பிறகு அந்த மானை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லைன்னு நினைச்சார் பாருங்க, அது தப்பு. அந்த மானை கொண்டு போய் மான் கூட்டத்துக்கு நடுவுல விட்டுட்டு வந்திருக்கலாம். இல்லைன்னா இதுக்குன்னே நிறைய பேர் திரியிறாங்கல்ல, மிருகங்களை நாங்கள் காப்பாற்றுவோம்னு, அவங்க அந்த மாதிரி யாருக்கிட்டையாவது விட்டுருக்கலாம். அப்ப அவர் என்ன நினைச்சாரு, இதுக்கு யாரும் இல்லை, நான் தான். ஏன்னா அவர் மன்னனா இருந்ததுனால நான் மன்னன், நான் காப்பாற்றுபவன் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. அந்த எண்ணத்தை கிருஷ்ணர் எடுக்கணும்னு நினைச்சார். நீங்க ஆன்மீக உலகத்துக்கு போனோம்னா இந்த மாதிரி நாம அந்த மாதிரி எண்ணம் 1000 வச்சுக்கிறோமே, அவர் ஒரே ஒரு எண்ணம் தான். இந்த மாதிரி 1000 எண்ணத்தை நாம வச்சிருக்கோம். இதெல்லாம் வேரோட எடுக்கப்படும். பக்திக்கு நீங்க தயாருன்னு சொன்னீங்கன்னா வேரோட எல்லாத்தையும் உள்ள இருந்து நோண்டி எடுத்துருவாரு கிருஷ்ணர். அதுக்கப்புறம் தான் என்ட்ரியே. இப்ப நம்ம சரணாகதின்னு சொல்றோம்ல, சரணம் 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 பிரபத்தே, அப்படி சரணாகதி எடுத்த பக்தர்கள் எல்லாம் எல்லா தப்புல இருந்தும் பகவான் காப்பாற்றுவார். முதல்ல அதுக்கு ஒரு பரிச்சை வைப்பார், ஆபரேஷன் பண்ணுவார், பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு தான் மேல கொடுத்துக்குவார். சரியா? அடுத்த கேள்வி, முதல் தரமான பக்தி தொண்டு எப்படி இருக்க வேண்டும்? விஷ்ணு பிரியா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. முதல் தரமான பக்தி தொண்டு விருத்தியடையும் பொழுது ஒருவன் எவ்வித பௌதிக ஆசையும் அத்வைத தத்துவத்தால் அடையப்பட்ட அறிவும் பலனை எதிர்பார்க்கும் செயலும் இல்லாதவனாக இருக்க வேண்டும். அந்யாபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாதி அனாவிருத்தம் அனுகூலியன கிருஷ்ணானுசீலனம் பக்தி உத்தமா. எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் கிருஷ்ணரை நான் சேவை செய்யணும், கிருஷ்ணருக்கு நான் உண்மையாக இருக்க வேண்டும்ன்ற ஒரே எண்ணம் தவிர வேற எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது. இதான் முதல் தரமான பக்தி தொண்டு. 179வது கேள்வி, அருவவாத துறவிகள் ஏன் பிறவிதோறும் துன்பங்களை அனுபவிப்பர்? அருவவாத துறவிகள் ஏன் பிறவி, பதிலே சொல்லாதவங்க வாங்க, பதில் சொல்லி முடிச்சவங்க எல்லாம் வேண்டாம், யாராவது பதில் சொல்லாதவங்க வாங்க, பேரை கூப்பிட்டா. நிறைய பேர் பேசாமையே இருக்கிறீங்க. மகேஸ்வரி மாதாஜி படிக்கலையா? ஒரு பதில் கூட சொல்ல. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஆமா, நான் என்னோட இதுபடி எழுதுவனுங்களா மாதாஜி, அது எழுத முடியலீங்க. 39வது எடுத்து பாருங்களேன். சொல்றேன் மாதாஜி. தங்கள் புலன்களை திருப்திப்படுத்த மட்டுமே கடுமையான யோக பயிற்சிகளை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற அந்த அருவவாதிகள் நீடித்த துன்பமானது தவிர்க்க முடியாதது அவங்களுக்கு.
அவங்க இவ்வுலகில் ஒருவன் எண்ணற்ற வகையான துன்பங்களை வெவ்வேறு அளவில் அனுபவிப்பான். அவற்றில் பசி, நோய், முதுமையின் சீரழிவு, விபத்தினால் ஏற்படும் காயம், பிறரால் ஏற்படும் இச்சை இல்ல ஆகியவை அது இல்ல கேள்வியே ஏன் துன்பங்களை அனுபவிக்கிறாங்க? ஏன் அவங்க எல்லாம் துறவிகள் தானே, அருவவாத துறவிகள் ஏன் துன்பத்தை அருவவாதம்னா என்ன? பகவானுக்கு உருவம் இல்லைன்னு சொல்றவங்க மாதாஜி. அவங்க துறவிகள். ஓகே, அருவவாத துறவிகள் ஏன் பிறவிதோறும் துன்பத்தை அனுபவிக்கணும்? பகவானை சரணடையில், பகவானை பற்றி அறிவே இல்லை, சரணடையில். அதனால பக்தி சாரம் இல்ல அங்க. சரி மாதாஜி. அங்க பக்திக்கான சாரம் இல்ல, பகவானை சரணடைவதில்லை, அதனால துன்பம். தங்க புலன்களை திருப்திப்படுத்தணும், நான் நல்லா இருக்கணும், அதுக்காக நானே இது செய்யறேன், தியானம் செய்யறேன், யோகம் செய்யறேன் அப்படின்னு வர்றவங்களுக்கு அதுக்கான வழி கொடுக்கப்படும். அடுத்த பிறவில அவங்க நல்ல தேகம் உடையவர்களாக, நல்ல பணக்காரர்களாக இதெல்லாம் கிடைக்கும். ஆனா பக்தி கிடைக்காது. இங்க பணக்காரர்களா இருந்தாலும் துன்பம் உண்டு தானே. பௌதிக உலகத்துல பணக்காரர் தானே, துன்பம் இருக்காது, நிறைய துன்பம் உண்டு, துன்பங்கள் உண்டு. பிறவிகள் கொடுக்கப்படும். அதுல அதிர்ஷ்டம் நிறைய கூட இருக்கலாம் இந்த துறவிகளுக்கெல்லாம். ஏன்னா நிறைய தப்பு பண்ணாம இருக்கிறாங்கல்ல, அதுக்காக நல்லாவே இருக்கலாம். ஆனால் என்ன கிடைக்காது? ஆன்மீக உலகம் கிடைக்காது. இந்த உலகத்துல திரும்ப திரும்ப பிறக்கிறது, என்ன வசதியானாலும் என்ன பதவி இருந்தாலும் துன்பமயமான வாழ்க்கைன்றதை நம்ம மறக்க கூடாது. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஒரு ரோட்ல பிச்சைக்காரனா பிறக்கிறது, இல்ல மிருகமா பிறக்கிறது, இல்ல துன்பமா அத மாதிரி கீழ்த்தரமா ரொம்ப எந்த ஒரு வசதி இல்லாம, எந்த ஒரு அறிவு இல்லாம, நோயோட பிறகு, இதெல்லாம் தான் துன்பம் நினைக்கிறாங்க. இந்த உலகத்துக்கு வர்றதே துன்பம் தான். இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் துன்பம் அனுபவிச்சுதான் ஆகணும். அது நம்ம எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் பலன் நோக்கு செயல்ல இறங்க மாட்டோம். இந்த உலகத்துக்கு மனித பிறவி எடுத்து வந்தாத்தானே மாதாஜி பக்தி பண்ண முடியும். அப்ப இதுல வர்றதே இல்ல. இப்ப நீங்க வந்த பிறகு கூட இந்த யோகிகள்லாம் என்ன நினைக்கிறாங்க, நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, கிருஷ்ணரை அடையணும்னு நினைக்கல, நல்லா இருக்கணும் அப்படி. நிறைய பேருக்கு இந்த ஒரு புரிதலே கிடையாது. மாதாஜி 198% அப்படிதானே மாதாஜி இருக்காங்க. சொர்க்க பதவி அடையணும், நல்லா வாழணும், அடுத்த பிறவி நல்லா இருக்கணும் அப்படிலாம் நினைக்கிறாங்க. இல்ல இந்த பிறவி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க குறைச்சல். அங்க போனா கூட நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படிதான் என்ன அர்த்தம்? அங்க போய் நான் நல்லா இருக்கணும், சுகமா இருக்கணும், சொர்க்கத்துல இருக்கணும் அப்படிதான் நினைக்கிறாங்க. இல்ல நான் கிருஷ்ணருடைய சேவகன், நான் அவருக்கு சேவை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் இதுல இருந்து மாட்ட மாட்டோம். என்னுடைய இயற்கையே பகவானுக்கு சேவை செய்வதுதான், அதுதான் நான் அடையணும். என்னுடைய இழந்ததை நான் மீட்க வேண்டும். நான் எதை இழந்தனோ அதை மீட்க வேண்டும்னு நினைக்கணுமே தவிர, நான் இங்கேயே சுகமா இருக்கணும், நான் பன்றியா இருக்கிறேன், மலமே நல்லா இருக்கு, இதே சாப்பிட்டு வாழறேன்னு நினைக்கப்படாது. அவங்க எல்லாம் அருவவாத துறவிகள்லாம் அதுக்கு மேல யோசிக்கல. அவர்களுக்கெல்லாம் பக்தி கிடையாது, பக்தியே கிடையாது. அவங்க தன் புலன்களை பற்றி மட்டுமே நினைக்கிறாங்க. அதனால துன்பங்கள் உண்டுன்னு சொல்றாங்க. இன்னும் மற்றவர்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது பக்தியே சுத்தமா ஜீரோ பண்றாங்க பாருங்க. அவங்களுக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது இவங்களுக்கு வசதியான வாய்ப்புகள் அந்த மாதிரி அதான் கொடுக்கப்படும். ஆனா அது ஒண்ணும் சிறப்பானது இல்லையே. மாதாஜி அருவவாதிகள் ஜீவனை உணர்ந்திருப்பாங்க மாதாஜி, ஜீவன் முக்தர்களா அப்படின்னு சொல்லுவீங்களா, அது மாதிரி இருப்பாங்க. ஆமாமா, நான் இந்த உடல் அல்லன்னு கூட வந்திருப்பாங்க. சரிங்க மாதாஜி. நான் இந்த உடல் அல்லன்ற நிலைக்கு கூட அவங்களால வர முடியும். ஜீவன் முக்தர்கள்ன்றது ரெண்டு வகையில பேசலாம். வைஷ்ணவர்களும் ஜீவன் முக்தர்களா இருக்க முடியும், அருவவாதிகளும் ஜீவன் முக்தர்களா இருக்க முடியும். என்ன வித்தியாசம்னா, அருவவாதிகளுக்கு கடவுள் யார் அங்க போனோன்ற எண்ணம் இருக்காது. சரிங்க. வைஷ்ணவர்களுக்கு தான் கடவுளுக்கு முழுமுதற் கடவுள் யார், அவருக்கு நம்ம சேவை செய்யணும்ன்ற அறிவு ஞானம் வைஷ்ணவர்களுக்கு உண்டு. அருவவாதிகள் மாயாவாதிகளுக்கு எல்லாம் கிடையாது. வேணா முக்தி வேணா அடையலாம்னு நினைப்பாங்க, பௌதிக உலகத்தை விட்டுட்டு போலாம் அப்படின்னு கூட நினைக்கிறாங்க சில பேர். ஆனா அவங்களுக்கு அது கொடுக்கப்படாது. ஏன்னா அவங்க கடவுளை சரணடையவில்லை, கிருஷ்ணரை சரணடையாதனால அது கொடுக்கப்படாது. அப்படியே அவங்க போனாங்கன்னா கூட பிரம்மஜோதியில கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்பி வந்துருவாங்க, முக்தி அடைவாங்க. பிரம்மஜோதியில போய் இருந்துட்டு திரும்ப வரணும். சுமதி கேளுங்க. ஹரே கிருஷ்ணா.
சுமதி மாதாஜி மாதாஜி அடுத்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்காண்டி கை தூக்கினேன் அடுத்த மாதாஜி. கேள்விக்கு பதில் சொல்லிடுங்க. தூய பக்தர்கள் புகழ்ச்சி மற்றும் இகழ்ச்சியை எப்படி ஏற்கிறார்கள்? மாதாஜி புகழ்ச்சிய அவர் ஒரு இகழ்ச்சியா தான் ஏத்துக்கிறாரு. ஐயோ புகழ்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது பக்திக்கு இடையூறா இருக்குமோன்னு நினைக்கிறாங்க. இகழ்ச்சிய என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அது நமக்கு தனக்கு பொருத்தமானதுதான் அப்படின்னு அதை மனப்பூர்வமா ஏற்றுக்கொண்டு மென்மேலும் கிருஷ்ண பக்தியில டெவலப் பண்ணிக்கிறாங்க மாதாஜி. நல்லா சொன்னீங்க, நன்றி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. சுயம்புவ மனுவின் சிறப்புகள் யாவை? சுயம்புவ மனுவின் ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சுயம்புவ மனு எப்பொழுதும் பகவானின் லீலைகளை கேட்பதிலும் அவற்றை பற்றி சிந்திப்பதிலும் எழுதுவதிலும் அவற்றை கூறுவதிலும் ஈடுபட்டிருந்தன. கேக்குதா மாதாஜி? கேக்குதா? கேக்குது மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. எனவே ஒரு மனு அந்திர சகாப்த கொண்ட அவரது நீண்ட வாழ்வு படிப்படியாக ஒரு முடிவுக்கு வந்த போதிலும் அது வீணாக செலவிடப்படவில்லை. பாகவதம் 3.22.35. நல்லா சொன்னீங்க, நன்றி. மனு ஒரு பக்தர், அவருடைய வாழ்நாள் நீண்ட வாழ்நாள், ஆனால் ஒரு நிமிஷத்தை கூட அவர் வீணாக்காமல் கிருஷ்ணருடைய பக்தி தொண்டுல ஈடுபடுறார். அதுதான் அவருடைய சிறப்பு. மனுதான் நம்மளுக்கெல்லாம் இந்த பௌதிக உலகத்துல சட்டம் இயற்றுபவர், சட்ட அமைச்சர். அவர் தான் இந்த உலகத்துல எப்படி வாழணும், எது சரி எது தவறெல்லாம் மனு சமிதையில சொல்லப்பட்டிருக்கு. அதனால அவர் ஒரு மிகப்பெரிய பக்தர்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்த கேள்வி 182. மதுராவில் வாழ்பவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்? ஜமுனா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பத்ரகிருஷ்ண மதுரா பகுதியில் வாழ்பவர்களுக்கு நானே சகல வழிபாட்டுக்குரியவர் என்று பகவான் சொல்றார் மாதாஜி. அங்கு வாழ்பவர்கள் புண்ணிய பூமியில் அனுஷ்டிக்க வேண்டிய சமய கோட்பாடுகளை முறையாக அனுஷ்டிக்க தவறினாலும் அங்கு வாழும் புண்ணியத்தின் பயனாய் அவர்கள் தொடர்ந்து என்னிடம் பக்தி கொண்டவர்களாகவே உள்ளனர். களி தற்போதைய சண்டை சச்சரவுகள் நிறைந்த யுகம். அவர்களை தன் பிடிக்குள் வைத்திருந்தாலும் அந்த இடத்தில் வாழ்வதற்கான நன்மதிப்பு அவர்களுக்கு உண்டு. எப்படி நீரும் பிரம்மா, ருத்ரன் முதலான உமது மகன்களும் ஸ்ரீதேவியும் நானும் கூட எனக்கு பிரியமானவர், பகவானும் கூட பிரியமானவர்களே, அப்படியே மதுராவில் வாழ்பவர்களும் பகவானுக்கு பிரியமான பக்தர்கள்னு சொல்றாரு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி, சரியா சொன்னீங்க. அடுத்த கேள்வி 183வது கேள்வி. சுருதிகள் எப்படி வெற்றி அடைந்தன? சுருதிகள் எப்படி வெற்றி அடைந்தன? யாரும் படிக்கலையா? இருங்க, யாராவது வருவாங்க. யாரும் படிக்கலையா இந்த கேள்வி? சொல்றேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. தாங்கள் எல்லையற்றவர் என்பதால் சொர்க்கத்தின் அதிபதிகளாலோ அல்லது உம்மாலோ கூட உமது பெருமைகளின் எல்லையை அடைய முடியாது. மேலோடுகளால் மூடப்பட்டுள்ள எண்ணற்ற பிரபஞ்சங்கள் ஆகாயத்தில் சுழலும் புழுதி துணுக்குகள் போல் உமக்குள் சுழலும்படி கால சக்கரத்தினால் கட்டாயப்படுத்தப்படுகின்றன. சுருதிகள் உங்களை தவிர மற்றவைகளை நீக்கிவிடும் முறையை பின்பற்றி உம்மையே தங்களது இறுதி முடிவாக காட்டுவதன் மூலம் வெற்றி அடைகின்றன. பகவானை தவிர மற்றதெல்லாம் தூக்கிட்டாங்க சுருதிகள். பகவானை தவிர மற்ற எல்லாவற்றையும் நீக்கிவிடும் முறையை பின்பற்றி வெற்றி அடைந்தன சுருதிகள். சரியா? மற்ற முறைகள்லாம் கட் பண்ணிட்டு பகவானை மட்டுமே சரணடைஞ்சன, அதனால வெற்றி அடைஞ்சாங்க. அடுத்த கேள்வி. வேத சொரூபங்கள் 10.87.41 எதை விவரிக்கின்றன? எதையோ சொல்றாங்க, அதை மட்டும் சிந்து சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பகவானோட அனைத்து ஸ்ருதிகளும் பரமபுருஷரின் சொரூபத்தையும் தனிப்பட்ட குணங்களையும் சக்திகளையுமே முடிவாக விவரிக்கின்றன மாதாஜி. சரியா சொன்னீங்க, நன்றி. அடுத்த கேள்வி 185வது கேள்வி. வேத சொரூபங்கள் ஏன் அதிருப்தி அடைந்தது போல காணப்பட்டனர்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. வேதங்கள் கூறின பிரம்மதேவரும் ஸ்வர்கலோகங்களில் மற்ற அதிபதிகளும் உமது பெருமைகளின் எல்லை இன்னும் அடையவில்லை. அப்படி இருக்க மிகச்சிறந்த தேவர்களோடு ஒப்பிடும் பொழுது மிகவும் அற்பமானவர்களாக நாங்கள் இருப்பதால் எங்களால் என்ன செய்ய முடியும்? இனி ஒன்னும் கொஞ்சம் இருக்குது, படிக்கலாங்களா? காலத்தின் துவக்கம் முதல் முடிவு வரை பிரபஞ்சத்தில் இருந்து வரும் ஒவ்வொரு பௌதீக பிரிவையும் தனிப்பட்ட ஜீவனையும் குணத்தையும் மற்றும் அசையும் வேதங்களான எங்களால் விவரிப்பது சாத்தியமல்ல.
மேலும் இவற்றையெல்லாம் நாங்கள் விவரித்த பிறகு பிரம்மன், பரமாத்மா மற்றும் பகவானை பற்றிய உண்மை இன்னும் தொடப்படாமலே இருக்கும். எனவே இவ்வித ஆராய்ச்சியின் மூலமாக உமது முடிவான நிலையை அடைய முடியும் என்று நாங்கள் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. ஹரே கிருஷ்ணா. வேத சுரூபங்கள்லாம் எதுக்கு அதிருப்தி அடைஞ்சதுன்னா, வேதங்கள்ல பகவானை பற்றின வர்ணனை குறைச்சலா இருக்கு. அதுக்குதான் வியாசரும் கஷ்டப்பட்டார். பகவானை, பிரம்மன் பரமாத்மா பற்றின விளக்கங்கள் நிறைய இருக்கு வேதங்கள்ல. ஆனா பகவானை பற்றின விவரங்கள் மிகவும் குறைவாக இருக்கிறது. அதனால வேத சொரூபங்கள் கவலைப்பட்டன. 186வது கேள்வி, நிரசனம் என்றால் என்ன? நிரசனம் என்றால் என்ன? நவமணி மாதா. பரமனை அவருக்கு தாழ்ந்த நிலையிலுள்ள அனைத்திலிருந்தும் பிரித்தறியும் முறை அதன் நிரசனம். கரெக்ட். நிரசனம் எனப்படுகிறது. சரியா சொன்னீங்க. அடுத்து 187வது கேள்வி, ஆரண்யக உபனிஷதம் 388 எதை பற்றி கூறுகிறது? நான் சொல்றேன் மாதாஜி. எதை பற்றி கூறுகிறதுன்னு ஒரே வார்த்தை தான். அதான் மாதாஜி, பெரியதும் இல்லை சிறியதும் இல்லை, இருமை. அதுதான் இதான் ட்விஸ்ட் கேள்வி. எதை பத்தி சொல்லுது? அது பெருசும் இல்ல சின்னதும் இல்ல, வெட்ட முடியாது குத்த முடியாது, என்னது அது? ஆத்மா மாதாஜி. பிரம்மன். ஆத்மான்னு சொல்றாங்க, பிரம்மன் அது. ஆரண்யக உபநிஷத் 388 சொல்றது பிரம்மன். பிரம்மன்னா எல்லாருக்கும் என்னன்னு தெரியுமா? பிரம்மன்னா என்னது? பிரம்மதேவனா? ஆத்மா தானே மாதாஜி பிரம்மன்னாலும்? பகவானோட ஒரு அம்சம். பகவான் 3 நிலையா புரிஞ்சுக்கலாம் மாதாஜி. அந்த அதுல ஒரு நிலை பிரம்ம நிலை. பிரம்மன், பரமாத்மா, பகவான் 3 நிலைன்னு நிலை. பூர்ண உண்மையின் ஒரு நிலை பிரம்மன். பகவானுடைய சக்தி, எங்கும் பரவி இருக்கும் சக்தி. இது எல்லா இடத்துலயும் இருக்கு பிரம்மன். எங்கும் பரவி இருக்கும் சக்தி பிரம்மன். பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரா? கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரா? பரமாத்மாவா இதயத்துல இருக்கிறாரு. உயிருள்ள ஜீவராசிகளின் இதயத்தில் இருக்கும் பகவானுடைய பூர்ண உண்மையின் அம்சம்தான் பரமாத்மா. எங்கும் பரவி இருக்கிறது என்னது? எங்கும் பரவி இருக்கும் நிலை பிரம்மன். சூரியன் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? சூரியன், சூரிய உலகம், அதுல சூரிய நாராயணன் இருக்கிறார். ஆனா அவருடைய ஒளி எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. பாருங்க, இங்க கூட சூரியன் வருது. இதுதான் பிரம்மன். பரவி இருக்கிறது பிரம்மன். புரியுதா? புரியுது. முழுமுதற் கடவுளுடைய சக்தி எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு, அது பிரம்மன். முழுமுதற் கடவுள் கிருஷ்ணருடைய ஒளி எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு, அது பேர் பிரம்மன். சரியா? மாதாஜி ஆத்மாவையும் பிரம்மன்னு சொல்லலாம் இல்ல மாதாஜி? பிரம்மன்னு சொல்ல முடியாது ஆத்மாவை. பிரம்மன் அளவுக்கு எங்கேயும் பரவியா இருக்குது ஆத்மா. நல்ல கவனமா கேளுங்க. பிரம்மன் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு, அது பரவி இருக்கா? பிரம்மன் தர்ம அதர்மத்திற்கும் பாப புண்ணிய செயலுக்கும் எட்டாததாகும். நான் கேக்குற கேள்வி, பிரம்மன் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு, ஆத்மா எல்லா இடத்துலயும் பரவி இருக்கா? ஒரு உடம்புல மட்டும்தான் இருக்கு. அதனால அது பிரம்மனோட சமமாகாது. சரியா? புரியுதா? ஸ்ருதிகளின் வார்த்தைகள் எவ்வாறு பலனுடையவை ஆகின்றன என ஸ்ரீதர சுவாமி பிரார்த்திக்கிறார். அப்படியே ஸ்லோகம் பற்றி மீனிங் படிக்க வேண்டியதுதான். ஸ்ரீயோ பதயோ விதோ அந்தம் அனந்ததே
न च भवान् न किरः श्रुति मौलयः त्वयि बलन्ति यतो नम इति यतो ஜய ஜெயேதி பஜே தவ தத் பதம். எல்லையற்ற பகவானே, ஸ்வர்க்கத்தின் அதிபதிகளுக்கு உமது எல்லை தெரியாது, உமக்கு கூட தெரியாது. உம்மை விவரிப்பதன் மூலமாக மிகச்சிறந்த சுருதிகளின் உன்னதமான வார்த்தைகள் பலனுடையவை ஆகின்றன. ஆகவே உமக்கு எனது வணக்கங்கள். இவ்வாறு உமக்கு போற்றி 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 உமக்கு. ஹரே நன்றி. கிருஷ்ண. ஹரே கிருஷ்ணா. அடுத்த கேள்வி 189. ஆத்மானுசாசனம் என்ற சொல்லை எப்படி இருவிதமாக புரிந்து கொள்ளலாம்? நான் சொல்றேன் மாதாஜி. முத்துலட்சுமி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஆத்மானுசாசனம். ஹரே கிருஷ்ணா. நான் ஒரு பேரை சொன்னா அவங்க மட்டும் சொல்லிட்டான். முத்துலட்சுமி மாதாஜி சொல்லுங்க. ஆத்மானுசாசனம் என்ற சொல்லை இருவிதமாக புரிந்து கொள்ளலாம். ஒன்று, ஜீவாத்மாக்களுக்கு நன்மை செய்யும் பொருட்டு அளிக்கப்படும் உபதேசங்களாக அதை புரிந்து கொள்ளலாம். 2, அனைத்திற்கும் அஸ்திவாரமாக இருப்பவருடனால் ஜீவராசியின் உறவை பற்றிய உபதேசங்களாக அதை புரிந்து கொள்ளலாம். சூப்பர் மாதாஜி, தேங்க்யூ, நன்றி. 190வது கேள்வி. ஆத்மானோகத்தின் பொருள் கூறுக. ஆத்மானோகத்தியம் இப்ப சொல்லுங்க. யாரும் வந்தீங்க போன கேள்விக்கு? ஹேமலதா சொல்றீங்களா? ஹேமலதா சொல்லுங்க. ஆத்மானோகத்தியம். ஹரே கிருஷ்ணா. நான் சொல்றேன் மாதாஜி. இதுக்கும் ரெண்டு பொருள் இருக்கு. ஜீவ ஆன்மாவின் இலக்கு மற்றும் பரமாத்மாவை அடைவதற்கான வழிமுறைகள் இரண்டையும் குறிக்கிறது. அது எப்படி அடையணும், நம்மளோட இலக்கு என்னன்னு ரெண்டுத்தையும், நம்மளோட கதி அதுதான், நம்மளோட இலக்கு எந்தையும் அது அடையறதுக்கான வழிமுறைகள், உபயமும் உபாயமும் அது ரெண்டுத்தையும் சொல்லுது. ஒரே வார்த்தை ரெண்டு விஷயத்தையும் சொல்லுது. ஜீவாத்மாவினுடைய இலக்க பத்தி பேசுது, அடையக்கூடிய உபாயம், அதை பரமாத்மாவை அடையும் உபாயத்தையும் ஆத்மானோகத்தியம் என்ற வார்த்தை சொல்லுது. 191வது கேள்வி. வேத சொரூபங்களின் பிரார்த்தனைகளை கேட்ட பிறகு முனிவர்கள் என்ன பயனடைந்தார்கள்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வேத சொரூபங்களின் 28 பிரார்த்தனைகளும் பிரம்மோ உபதேசத்தின் தெளிவுரைகளும் கேட்டதன் மூலம் பிரம்மலோகத்தில் கூடியிருந்த முனிவர்கள் தூய பகவத் பிரேமை என்னும் தங்களுடைய இலக்கை நோக்கி பெரும் முன்னேற்றம் அடைந்தனர். அடைஞ்சிட்டாங்கன்னு வரல பாருங்களேன், முன்னேற்றம் அடைந்தார்கள்னு வருது. முன்னேற்றம் அடைந்தார்கள். நன்றி. அடுத்த கேள்வி 192வது கேள்வி. பிரம்ம தாயாத என்ற சொல் எதை குறிக்கிறது? பிரம்மபுத்திரரான நாரதர் இந்த வர்ணனையை ஸ்ரீ நாராயண ரிஷியிடம் இருந்து கேட்டார். நாரதர் தமது பரம்பரை பிறப்புரிமையை போல் முயற்சி இல்லாமலேயே பிரம்மனை அடைந்தார் என்ற பொருளையும் பிரம்ம தாயாதா என்ற அடைமொழியை குறிக்கும். நீங்க ஒரு பணக்காரருடைய பையனா இருந்தா, ஒரு பெரிய பணக்காரருடைய புத்திரனாக இருந்தால் உங்களுக்கு அந்த சொத்து எல்லாம் வரும். கேட்கவே தேவையில்லை, நீங்க கஷ்டப்பட்டு வேலைக்கு போக தேவையில்லை, எதுவும் பண்ண தேவையில்லை. அவங்க மகனாக பிறந்ததுக்காக அத மாதிரி பிரம்மனுடைய ஞானத்தை பெறுவதற்கு நாரதர் ஒண்ணுமே பண்ணாம சுலபமா அடைஞ்சாருன்னு அர்த்தம். அடுத்து 193வது கேள்வி. நாரதர் நாராயண ரிஷியின் முன் ஏன் கிருஷ்ணருக்கு வணக்கத்தை செலுத்தினார்? மாதாஜி நான் சொல்லட்டுமா? ஹரே கிருஷ்ணா. இருங்க, யாராவது சொல்லாதவங்க வரட்டுமே. சொல்லவா மாதாஜி? இல்ல நீங்க நிறைய சொல்லிட்டீங்க. விமலாங்கி பத்மா தேவிதாசி மாதாஜி. நாரதர் ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி. நாரதர் ஸ்ரீ நாராயண ரிஷியை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஓர் அவதாரம் என்று அழைத்தது முற்றிலும் சரியானதே. இதை ஸ்ரீமத் பாகவதத்தின் பின்வரும் கூற்று உறுதிப்படுத்துகிறது. ஏதோ சாம்சகலா பும்சக கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். மேற்குறிப்பிட்ட எல்லா அவதாரங்களும் நாராயண ரிஷி உட்பட பகவானின் பூர்ண அம்சங்களோ அல்லது பூர்ண அம்சங்களின் அம்சங்களோ தான். ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோ முழு முதற் கடவுள் ஆவார். ஹரே கிருஷ்ணன். இப்ப நான் இங்க இருக்கிறவரு கிருஷ்ணருடைய அவதாரம் தானே, அதனால கிருஷ்ணருக்கே அவர் வணக்கத்தை செலுத்திட்டார். வேருக்கு தண்ணி ஊத்துனா தானாக கிளைக்கு பூக்கெல்லாம் போயிடும். இவர் இருக்கிறவர் அவதாரம் தானே, கிருஷ்ணருக்கே சொல்லிட்டார். அதனால
194வது கேள்வி. நாரதர் மற்றும் வேத சொரூபங்களின் பிரார்த்தனை எப்படிப்பட்டது? எப்படி இருந்தது அந்த பிரார்த்தனைகள்? அது சொல்லணும். புஷ்பமுகி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இந்த பிரார்த்தனையானது வேத சொரூபங்களின் பிரார்த்தனையிலிருந்து பிரிந்தெடுக்கப்பட்ட முக்கியமான அமிர்தமாகும். வேத சொரூபங்களின் பிரார்த்தனைகளோ வேதங்கள் மற்றும் புராணங்களின் பரம ரகசியமான இனிய கடலிலிருந்து கடந்தெடுக்கப்பட்டவையாகும். கோபாலத பின்வர 50 ஹரே கிருஷ்ணா. நல்லா சொன்னீங்க, நன்றி. 195 வெவ்வேறு ஜீவராசிகளுக்கு பகவான் எவ்வாறு அருள் பாலிக்கிறார்? வெவ்வேறு ஜீவராசிகளுக்கு பகவான் எப்படி அருள் பாலிக்கிறார்? நான் சொல்லட்டுமா மாதாஜி? சொல்லுங்க மாதாஜி. பரமபுருஷர் ஜீவாத்மாக்களை சிருஷ்டியினுள் அனுப்பும் பொழுது செயலற்ற அப்பிரபஞ்சத்தின் மீது தம் பார்வையை செலுத்துவதன் மூலம் அதற்கு தேவையான அனைத்தையும் அவர் அளிக்கிறார். பலனை எதிர்பார்த்து செயல்படும் ஜீவராசிகளுக்கு பௌதீக செயலில் வெற்றி பெறுவதற்கு தேவையான புலன்களையும் புத்தியையும் அளிக்கிறார். உன்னத அறிவை நாடுபவர்களுக்கு எதனால் பகவானின் ஆன்ம ஜோதியில் கலந்து முக்தி அடைய முடியுமோ அத்தகைய புத்தியை அவர் அளிக்கிறார். மேலும் பக்தர்களுக்கும் அவரது தூய பக்தி தொண்டை நோக்கி அழைத்து செல்லும் புரிந்துணர்வை அவர் அளிக்கிறார். ஹரே கிருஷ்ணா. ஒவ்வொரு பக்தருக்கு யார் யார் எதை கேட்கிறாங்களோ அதுதான் கொடுக்கிறார். நன்றி. 196வது கேள்வி. படைப்பிற்கு முன்பும் அழிவிற்கு பின்பும் பகவானே எஞ்சி இருக்கிறார், மேற்கோள் காட்டவும். இது பாகவதத்தினுடைய முக்கியமான ஸ்லோகம், சத்துர்ஸ்லோகின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்லோகம். அகம் ஏவசம் ஏவாக்ரே நான்யத் யத் தத் அசத் பரம் பசாத் அகம் யத் ஏதத் த யோ வசிஷ்யத்தே ஸ்தோ சமி அகம். படைப்பிற்கு முன் பரமபுருஷராகிய என்னை தவிர வேறொன்றும் இருக்கவில்லை. இப்படைப்பிற்கு காரணமான ஜட இயற்கை கூட அப்போது இருக்கவில்லை. எதை இப்பொழுது நீர் காண்கின்றீரோ அதுவும் பரமபுருஷராகிய நானே. அழிவுக்கு பின் எஞ்சி இருக்க போவதும் பரமபுருஷராகிய நானே. பாகவதம் 2.9.33 ஆதி மாயையும் ஜீவாத்மாவும் முறையே படைப்பின் உபாதான காரணமாகவும் படைப்பிற்கு முன்பும் பின்னும் இருந்தார் அப்படின்றதுக்கு பாகவதத்தினுடைய 2வது காண்டத்துல வரக்கூடிய ஸ்லோகம் இது. இது சத்துர்ஸ்லோகி ஸ்லோகம்னு சொல்லப்படுது. நன்றி. அடுத்த கேள்வி. அனுசயி பொருள் கூறுக. அனுசயி. மோகினி ரூபா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அனுசயி என்றால் அரவணைப்பு என்று பொருள். ஜீவாத்மா பரமபுருஷரின் கருணையை ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கும் வரை அவன் நிராதரமாக மாயையின் அரவணைப்போடு கட்டப்படுகிறான். அனுசயி. பகவத் வழிபாட்டை நோக்கி அவன் திரும்பும் பொழுது வேறொரு விதத்தில் அவன் கட்டுப்படுகிறான். அதாவது பகவானின் பாதங்களில் வணங்குவதற்காக அவன் ஒரு தண்டம் போல் விழுந்து கிடக்கிறான். அந்த சரணாகதியினால் ஆத்மா சுலபமாக மாயையை விலக்கி விடுகிறான். ஒண்ணு மாயினால கட்டி பிடிக்கப்படணும், இல்ல பகவானால கட்டி பிடிக்கப்படணும். அனுசையினா கட்டி பிடிக்கப்படுதல். அது ஒண்ணு மாயா பக்கம், இல்லைன்னா கிருஷ்ணர் பக்கம். நன்றி. அடுத்த கேள்வி. ஸ்ரீ பீஷ்ம தேவர் குருஷேத்திர போர்க்களத்தில் பகவானின் கருணையை பற்றி கூறுவது யாது? சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. பீஷ்ம தேவர் சொல்லுங்க. பீஷ்ம தேவர் பின்வருமாறு கூறுகிறார். யம் இஹ நிரீக்ஷய கதா கதா ஸ்வரூபம். குருச்சேத்திர போர்க்களத்தில் கிருஷ்ணரை தரிசித்தவர்கள் தாங்கள் கொல்லப்பட்ட பின் தங்களுடைய ஆதியான சுய ரூபங்களை பெற்றனர். பாகவதம் 1.9.39 எவ்வித ஆன்மீக பயிற்சியும் மேற்கொள்ளாத அகன், பகன் மற்றும் கேசி முதலான அசுரர்கள் கூட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் முக்தி அளிக்கப்பட்டனர். இது முழு முதற் கடவுளாக உள்ள அவரது இணையற்ற நிலையான நிலையை சுட்டி காட்டுகிறது. இதை தொடர்ந்து கொண்டு பயத்தையும் சந்தேகத்தையும் ஒரு புறம் வைத்துவிட்டு நாம் பக்தி தொண்டென்னும் முறையை நம்மை முழுமையாக ஒப்படைத்து விட வேண்டும். ஹரே கிருஷ்ணன். பீஷ்மதேவர் சொன்னாரு, அசுரர்கள் கூட பகவானை அடைஞ்சாங்க. அதனால கிருஷ்ணரை தரிசித்தவர்கள் யாரா இருந்தாலும் பகவானை அடையிறாங்க. அதனால இது அவருடைய கருணை, காரணமற்ற கருணைன்னு சொல்றாரு.
அடுத்து ஸ்ரீல ஸ்ரீதர சுவாமியின் கடைசி கருத்துரை யாது? ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா மாதாஜி. ஸ்ரீ ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி மாதாஜி. நான் சொல்லவா? ரேவதி மாதாஜி சொல்லட்டும். ரேவதி ரேவதி ஸ்ரீ சொல்லுங்க. ஹரே கிருஷ்ண மதன். ஸ்ரீல ஸ்ரீதர சுவாமி ஸ்லோகத்தில் மீதான தமது கடைசி கருத்துரையாடலை பின்வருமாறு எழுதுகிறார். சர்வ ஸ்ருதி ஸ்ரோரத்ன நேராஜித பதாம்புஜம் போக யோக பிரதம் வந்தே மாதவம் கர்மி நம்ரயோ. சுருதிகளில் சிறந்தவை தங்களுடைய பிரகாசத்தினால் பகவான் மாதவரின் தாமரை பாதங்களுக்கு ஆரத்தி செய்கின்றன. எவர் பலன் கருதி செயல்படுவர்களால் மதித்து போற்றப்படும் புலனின்பத்தை அளிக்கிறாரோ, எவர் பயபக்தியுடன் தம்மை வணங்குபவர்களுக்கு திவ்யமான தமது தொடர்பை அளிக்கிறாரோ அவருக்கு எனது வணக்கங்கள். ஹரி கிருஷ்ண மாதாஜி. சரியா சொன்னீங்க. அடுத்த கேள்வி, ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் பணிவான பிரார்த்தனை யாது? மாதாஜி நான் சொல்றேன். ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு பின்வருமாறு பணிவுடன் பிரார்த்திக்கிறார். ஹே பக்தாத்வாரி அயம் சஞ்சத் வாலதி ரோதிவோ மனாக பிரசாதம் லபதாம் யஸ்மாதே விசிஷ்ட சேவனா ததி. பக்தர்களே, அற்ப பிராணியான நான் எனது வாளை ஆட்டிக்கொண்டும் குறைத்து கொண்டும் உங்களுடைய வீட்டு கதவரையில் நின்று கொண்டிருக்கிறேன். தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் பிரசாதம் கொடுங்கள். இதனால் தான் அசாதமான நாயாகும் வாய்ப்பும் மிக சிறந்த எஜமானரை பெறும் வாய்ப்பும் எனக்கு கிட்டும். ஆச்சாரியர் இங்கு தமது சொந்த பெயருக்கு பல பொருட்களை கற்பிக்கிறார். விஸ் இஷ்ட அசாதாரணமான, ஸ்வ ஒரு நாய் போல, நாத அதி ஒரு எஜமானை போல. வைஷ்ணவ பணிவின் பூர்ணத்துவம் இத்தகையாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா, நன்றி. ஏதாவது கேள்விகள் இருக்கா? நம்ம முடிச்சிட்டோம். சுருதிகள் வேத சொரூபங்களின் பிரார்த்தனைகள்லாம் முடிச்சிட்டோம். யாருக்காவது இதுல ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஸ்ரீமத் பாகவதம் 10ஆம் கண்டத்தின் வேதமூர்த்திகளின் பிரார்த்தனைகளின் தலைப்பை கொண்ட 87ஆம் அத்தியாயத்துக்கான முடிஞ்சது. சாமி பெருமாளுடைய இறை தொண்டுகளின் பொருள். மகேஸ்வரி கேளுங்க, என்ன கேள்வி? இப்ப கடைசியா படிச்ச ஸ்லோகத்துல மாதாஜி பொருளுரையில அசாதாரணமா நாயாகவும் மாறுவேன், மிக சிறந்த எஜமானராகவும் மாறுவேன் அப்படின்னா எப்படிங்க மாதாஜி? எனக்கு அது புரியலைங்க. ஒரு எஜமானருடைய ஒரு நாய் போலன்னா ஒரு எஜமானனாக மாறுறதுக்கு சொல்ல, எஜமானரை பெரும் வாய்ப்பு. ஓ சரிங்க மாதாஜி. தமது சொந்த பெயருக்கு பல பொருட்களை கற்பிக்கிறார். விசிஷ்டனா அசாதாரணமான, புரியுதா? சரிங்க. ஸ்வ இவ ஒரு நாய் போல, நாதாதி ஒரு எஜமானருடைய நாய் போல. தான் எஜமானர் ஆகணும்னு கேட்கல, ஒரு எஜமானருடைய நாய் போல. அந்த எஜமானரை வைஷ்ணவரா தான் கூப்பிடுறாங்க. எந்த ஒரு பக்தரும் ஒருத்தர் வீட்டுல நான் நாயா போறேன்னா அந்த அந்த யாரு அவங்க டிவோட்டியா இருக்கணும்னு கேக்குறாங்க. சரிங்க. பணக்காரர் வீட்லயோ அரசன் வீட்லயோ அப்படி கேட்கல, பக்தர்கள் வீட்டுல நான் நாயா கூட போலாம் அப்படின்னு கேக்குறாங்க. பக்தர்கள் நாய் வளர்க்க மாட்டாங்க, ஆனாலும் கேக்குறாங்க. ஒருவேளை தெரியாம பக்தர்கள் நாயகி வளர்த்துட்டாங்கன்னா அந்த நாயா கூட போறதுக்கு நான் தயாரு அப்படின்னு சொல்றாங்க. நாய் வச்சுட்டு தீட்சை கொடுக்க மாட்டாங்களா மாதாஜி? பக்தர்கள் நாய் வளர்த்திட்டு இருந்தா அவங்களுக்கு தீட்சை கொடுக்க மாட்டாங்களான்னு கேக்குறேன். அதாவது நாயின்றது ஒரு சுத்தமான பிராணி கிடையாது. அது பார்க்க நம்ம சாப்பிடக்கூடாது. அது வீட்டுல இருந்தாலே அசுத்தம். அப்ப எப்படி நீங்க சுத்தம் எப்படி நீங்க மெயின்டைன் பண்ண முடியாதுல்ல? அதனால பக்தர்களுக்கு பல விதிமுறைகள் இருக்கு. அதுல இதுவும் ஒண்ணு. நாயெல்லாம் ஆனா சில பேர் வச்சுக்கிறாங்க போடுறது. இப்ப நீங்க விவசாயம் பண்றீங்க, உங்க பண்ணையில நாய் வளர்த்துக்கலாம். அப்படி சில நாய் வளர்க்கறதுக்குன்னு சில பர்பஸ் இருக்கு. நம்ம ஆனா வீட்லயே பெட்ரூம்ல நாயை போட்டுக்கணும். அது சாமி ரூம்லயும் இருக்கும் நாய். ஒரு சிலர் வீட்டுல நாய் எல்லா இடத்துலயும் போகுது. இந்த இடத்துக்கு தான் போகணும்ட்டு இல்ல, அது எல்லாத்தையும் பண்ணுது. நாய் பார்க்க சாப்பிடவே கூடாது. அந்த மாதிரி சில நாய் எப்படி பசு வளர்க்கலாம், ஆனா நாய் வளர்க்கறது அவ்வளோ வெளியே விட்டுறலாம், வெளியே இருக்கட்டும், ஆனா உள்ள வைக்கவே கூடாது, வீட்டுக்குள்ள வரவே கூடாது நாய். அதனாலதான் அது சொல்லப்படுது. சில பேர் வச்சிருக்காங்க, அப்படியே டிவோட்டிஸ் கூட வச்சிருப்பாங்க போடுற. பூனை வளர்க்கறாங்களே, பூனை நாய் எதுவும் அதெல்லாம் தானா வளர்ந்துக்கலாம். அது வளர்க்கணும்னு அவசியம் இல்ல, அது பாட்டுன்னு தானா வளருது. அத நீங்க வளர்க்கணும்னு அவசியமே கிடையாது. ஆமா, வீட்டுல வச்சிருக்காங்க.
அது பாட்டுன்னு அது தானா எலி பிடிச்சி தின்னுட்டு அது வாழுது. அதை நாம ஏன் வளர்க்கணும் சொல்லுங்க? நேரம் வேஸ்ட் தானே. அப்படி வளர்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா பசு வளங்க. பசு வணங்கினா பல 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 புண்ணியங்கள் உண்டு. அதை கவனமா பார்த்துட்டு அதுக்கு ஒரு பசு வச்சிருந்தீங்கன்னா 10 ஆள் வேணும். அப்படி வளர்க்கணும். எனக்கு டைம் இருக்கு, எனக்கு உடல் சக்தி இருக்கு, எனக்கு எல்லாமே இருக்கு, நான் வளர்க்குறேன்னு நினைச்சீங்கன்னா பசு வளங்க. நாய், பூனை, பன்னி, ஆடு, மாடு, ஆடு, கோழி அதெல்லாம் வச்சுக்கூடாது. அதெல்லாம் மாதாஜி வளர்க்குறவங்க ஒரு வளர்க்குறாங்க அதனுடைய பயனுக்காக. சொல்லுங்க. மாதாஜி, ஸ்ருதிங்கிறது வேதங்கள் தானே. வேத சொருபம். வேதங்களோட டெஃபிஷியன்சியே பகவான வந்து சரியா வந்து இது ப்ரொஜெக்ட் பண்ணல அப்படிங்கிறதுனே. இப்ப இந்த ஆமா. ஸ்ருதிகள் வந்து பகவானே அர்ப்பணிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு நம்ம பகவான் இல்லாம எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பகவான புகழ். அப்ப ஸ்ருதிகள் வந்து ரீஃபார்ம் ஆயிடுச்சா? ஆமா. ஸ்ருதிகள் வந்து இப்ப ஸ்ருதிகள் பர்சானிஃபைடு. இப்ப வந்து இப்ப பாருங்க, நதி இருக்கா, நதி இப்ப கங்கை ஓடுது, அதனுடைய உடல் வந்து தண்ணி உடல். ஆனா அதுல இருக்கிற நபர் யாருன்னா கங்கைன்னு ஒரு பெண் இல்லையா? அந்த மாதிரி இப்ப இதெல்லாம் புஸ்தகங்கள், வேதங்கள்லாம் வந்து இதுதானே, என்ன சொல்றது, இலக்கியங்கள், ஆமா, வேதங்கள்லாம் வந்து ஸ்லோகங்கள். ஸ்லோகங்கள். அதே ஒரு நபர் ஆச்சுன்னா அது வந்து சுருதிகள். புரியுதா? அந்த சுருதிகள் வந்து ஒரு தனிப்பட்ட ஜீவாத்மாக்கள். அவங்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க இது வேதங்கள் நம்மள விளக்குற இதுல வந்து பகவான விளக்கல, நிறைய பிரம்மன் பத்தி தான் விஷயங்கள் இருக்கு. பிரம்மன் போனா 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 பரமாத்மா ரொம்ப குறைவா பகவான். அதனாலதான் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வேதங்களை எழுதிட்டு வியாசரும் ரொம்ப கஷ்டப்பட்டார். அதுக்கப்புறம் இந்த வேதங்கள்லாம் வந்து பக்தர்களா மாறினாங்க. மாறி அவங்க பகவானை துதிக்கிறாங்க. அதுதான் இங்க நடக்குது. நம்ம வந்து முன்னவே பலமுறை நான் சொல்லிட்டேன், கோபிகளாவும் சில வேதங்கள் வந்தாங்க, சுருதிகள் வந்தாங்க. ஸ்ருதிச்சாரி கோபிகள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே. அவங்களே வந்து கோபிகளா வந்து அவங்களுடைய பக்தியை அவங்க அடைஞ்சாங்க. மாதாஜி, இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின். பகவான் வந்து நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் 3 இடத்துல இருக்காரு. அதாவது வைகுண்டத்துல, அதாவது கோலோகத்துல பகவானா, மனசுல பரமாத்மாவா, எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கிறது பிரம்மமா இல்லையா? 3 இடத்துலயுமே இருக்கிறது பகவான் தான். சோ எங்க போனாலுமே we are attaining பகவான் தானே, முக்தி தானே இல்லையா? முழுமை இல்லல்ல. இப்ப அந்த அந்தர்யாமி பரமாத்மான்றது பௌதிக உலகத்துல மட்டும்தான். நீங்க அந்த அந்தர்யாமி பரமாத்மாவை உணரலாம். சரி, என் இதயத்துல பரமாத்மா இருக்கிறாருன்னு உணர்ந்துட்டீங்க. ஆனா அந்த பரமாத்மா யாருன்னு உணரணும்ல. அந்த பரமாத்மா மேல இருக்கிறாரு, அவருடைய வீடு இருக்கு, அங்கதானே போனோம். நீங்க இதோட நின்னுட்டீங்கன்னா இங்கதான் திரும்பி வரணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்க இதோட எல்லாருடைய இதயத்திலயும் கடவுள் இருக்கிறார்னு ஒரு பொதுவான கருத்து இருக்கு. அந்த பொதுவான கருத்துல மாட்டிட்டீங்கன்னா அந்த கடவுள் அவருடைய அம்சம் தான் பரமாத்மாவை தவிர முழுமையான அம்சம் கிடையாது. அப்ப முழுமை அறிஞ்சிங்கன்னா அங்க போலாம். இப்ப பரமாத்மாவை நான் உள்ள என் இதயத்துல பரமாத்மாவை நான் உணர்ந்து விட்டேன். அந்த பரமாத்மா யாரு? கிருஷ்ணர். கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேல போவீங்க. இல்லைன்னா இந்த பரமாத்மாவை உணர்ந்து அந்த பரமாத்மா யாருன்னு தெரியலன்னா பௌதிக உலகத்துலதான் இருக்கணும். ஏன்னா அந்த பரமாத்மா உணர்த்தல் பௌதிகத்துலதான், ஆன்மீகத்துல கிடையாது. அதே போல பிரம்மன்றது என்ன? இப்ப ஒரு லைட்டுனா லைட்டினுடைய வெளிச்சம் எல்லா இடத்துலயும் பரவுது இல்ல, அத மாதிரி. அப்ப அந்த வெளிச்சத்துல தானே நீங்க இருப்பீங்க, பகவானை போய் அடைய மாட்டீங்கல்ல. பிரம்மனை உணர்றீங்க நீங்க. அந்த பிரம்மன்றது என்னது? பகவானுடைய சரீரத்துல இருந்து வரக்கூடிய சக்தி. சக்தியை விரும்புறீங்களா, சக்திமான விரும்புறீங்களா? சக்திமான தானே விரும்பணும். அப்ப பிரம்ம ஜோதி வரைக்கும் தான் போவீங்க. பிரம்ம ஜோதியில வந்து செயல்பாடு கிடையாது, ஜோதியில ஒரு வேலையும் கிடையாது. அப்புறம் நம்ம வந்து எப்போதும் வேலை செய்யறவங்க. ஜீவனுடைய அடையாளம் என்ன? எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருப்பது. அது அங்க இல்லைன்னு திரும்பி வரணும். புரியுதுங்களா? அதனாலதான் இந்த ரெண்டுத்தையும் நிராகரிக்கிறோம். நம்ம வைஷ்ணவர்கள் வந்து பகவானை தான் ஏற்கிறோம். இதுல எல்லாம் வந்து முக்தி ஒன்னா கூட கிடைச்சிரும். நீங்க பரமாத்மாவை உணர்ந்தீங்கன்னா, பிரம்மனை உணர்ந்தா முக்தி வரைக்கும் கூட போயிடலாம். ஆனால் முக்திக்கு மேற்பட்டது ஆன்மீக உலகத்தை அடையணும்ன்றது.
அதனாலதான் முக்தி வேண்டாம் முக்தி வேண்டாம்னு சொல்றாங்க பாருங்க. ஆழ்வார்களும் சரி ஆச்சாரியர்களும் சரி முக்தி வேணாம்னு சொல்றது இந்த மாதிரி முக்தி வேணாம்னு சொல்றாங்க. ஆன்மீக உலகத்தை வேண்டாம்னு சொல்றதே கிடையாது அவங்க. ஆன்மீக உலகத்துல போனா சேவை இருக்கும் தானே, பக்தி சேவையை விரும்புறோம். பக்தர்கள் பாருங்க, அடிக்கடி எனக்கு கூட ரொம்ப கன்ஃபியூஷன் ஆச்சு. ஏன் முக்திய வேணான்னு ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம் சொல்றாங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி முக்திய வேண்டான்னு சொல்றாங்க. பௌதிக துன்பம் இல்லாமல் இருத்தலும் முக்தி தான், அது வேண்டாம். நாங்க கிருஷ்ணருக்கு சேவை செய்யறோம், ஆன்மீக உலகத்துல சேவை செய்யறோம்னு நினைக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் பிரம்மன் பரமாத்மாவை அவ்வளவு விரும்புறது இல்ல நம்ம. பிரம்மன் பரமாத்மாவுக்கு சக்தி உண்டு, எல்லாத்தையும் கொடுப்பாங்க, எதை ஒன்னா கொடுக்குவாங்க. பகவானுக்கு சமமான சக்தி தான் பகவானுடைய சக்தியும் உண்டு, இல்லைன்னு சொல்ல. ஆனா நாம அடையிறது அவரை அடையணும்னு தான் நாம விரும்புறோம். சரியா? சரியா? பரமாத்மா அசையும் அசையா எல்லாவற்றிலையும் இருக்குன்னு தானே படிக்கிறோம் மாதாஜி நம்ம. பரமாத்மா பரமாத்மாவ இல்ல மாதாஜி, அது பிரம்மன். பிரம்மன் தான், பிரம்மன் தான். இதயத்துல இருக்கிறவர் தான் பரமாத்மா. இதயம் யாருக்கு இருக்கும்? உயிருள்ள ஜீவராசிகளுக்கு தான் இதயம் இருக்கும். ஆன்மீக உலகத்துல இருந்தாலும் எல்லாமே ஜடம் கிடையாது இல்ல மாதாஜி, எல்லாம் அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு வரேம்மா, இருங்க. சாரதா பாமினி மாதாஜி கேள்விக்கு பதில் சொல்றேன். சாரதா பாமினி மாதாஜி, பரமாத்மா எங்க இருப்பார்? இதயத்தில் இருக்கும் பரமாத்மான்னு தானே சொல்றாங்க. ஆமா மாதாஜி, இதயத்தில் இருக்கும் பரமாத்மான்னு தான் சொல்றாங்க. அது இப்ப ஜடத்துல எப்படி இருக்க முடியும்? ஓகே மாதாஜி, ஜடத்துல இருக்குது சக்தி, ஜடத்துக்கும் சக்தி இருக்கு, ஜட சக்தின்னு சொல்றோம். அது எப்படி? அது பிரம்மன். ஓகே மாதாஜி, நீங்க சொல்லுங்க கனிமொழி மாதாஜி, என்ன சொல்ல வந்தீங்க? எனக்கு இதுதான் மாதாஜி. இப்ப ஆன்மீக உலகத்துல இருந்தாலும் அங்கேயும் பரமாத்மா இருக்கும்ல, ஜடத்துல மட்டும்தான் பரமாத்மா நம்ம கிட்ட ஆத்மால இருக்கும்னா, ஆத்மா கிட்ட பரமாத்மா ஆத்மா ரெண்டும் ஒன்னாதானே மாதாஜி இருக்கும். அது எனக்கு அந்த குழப்பம் இருக்கு. ஆன்மீக உலகமா இருந்தாலும் ஆத்மாவோட பரமாத்மா கூடவே தான் இருக்கும் அப்படின்னு நான் இல்ல. அங்க கூட வர வேண்டிய அவசியம் இல்ல, அங்க நேர்லயே இருக்கிறாரு. இங்க நீங்க அங்க நீங்க அவரை வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தோம், அங்க நேர்லயே இருக்கிறாரு. நல்ல கவனமா கேளுங்க. பரமாத்மான்றவர் பௌதிக உலகத்துல மட்டும்தான். ஆனா மைக்கா மியூட் பண்ணிடுங்க. பரமாத்மா என்பவர் பௌதிக உலகத்துல மட்டும்தான் இருக்கிறார். ஆன்மீக உலகத்துல கிருஷ்ணர் நேர்ல நிக்கிறார். பரமாத்மான்றது ஒரு இதயத்திலும் அவருடைய நிழல், அவருடைய பிம்பமா எல்லா இடத்துலயும் போய் உட்கார்ந்து இருக்கிறார். எல்லா ஜீவராசிகளுடைய இதயத்துல கூட அக்கம்பனி பண்றார், கூட வர்றார். அங்க கூட வர வேண்டிய அவசியம் இல்லை, அங்க கூடவே இருக்கிறார், நேர்லயே இருக்கிறார். இப்ப மறைமுகமா இல்ல இருக்கிறார். பரமாத்மா எங்க உங்க கண்ணுக்கு தெரியுறாரா? கூட இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? பரமாத்மா உங்களுக்கு தெரியுறாரா? யாருக்குன்னா தெரியுறாரா? மறைமுகமா உள்ள உட்கார்ந்து இருக்கிறார். அங்க அப்படி இல்ல, நேரடியா கைப்பிடிச்சு கூட்டின்னு போவார், கூடவே இருப்பார். இப்பயும் இருக்கிறார், அது உங்களுக்கு தெரியாது. பரமாத்மா அங்க கிடையாது, ஆன்மீக உலகத்துல பரமாத்மா கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, ஆன்மீக உலகத்துல பரமாத்மா கிடையாது, அங்க பரம புருஷ பகவான் எல்லா ஜீவராசிகளுக்கும் நண்பராக, அன்பனாக, தந்தையாக, தாயாக, கணவனாக, எல்லா பலவிதமான உறவுகளோட உறவு முறைகளோட அங்க ஆனந்த லீலை நடந்து கொண்டிருக்கும். இங்க அப்படி இல்லையே. புரியுதா? ஹரே கிருஷ்ண மாதாஜி, தேவர்கள் இதயத்துல இருப்பாரு அப்போ பரமாத்மாவா? ஆமா ஆமா, எல்லாருடைய இதயத்திலயும். அதனாலதான் நம்ம மத்வ சம்பிரதாயத்துல தேவர்களை வழிபாடு உண்டு. ஆனா அவங்க தேவர்களை வழிபாடு பண்றதில்ல, தேவர்கள் இதயத்துல இருக்கிற பரமாத்மாவை வழிபடுவாங்க. நம்மளதுல நிராகரிக்கப்பட்டிருக்கு. நம்மளதுல நம்ம சம்பிரதாயத்துல தேவர் தேவி வழிபாடு கிடையாது. மத்வ சம்பிரதாயத்துல தேவர் தேவி வழிபாடு இருக்கு, ஆனா உள்ள இருக்கிற பரமாத்மாவை வழிபடுவாங்க. அது சரிதான் சொல்றாங்க, ஆனா நமக்கு அது இல்லை, நமக்கு பரிந்துரைக்கப்படல. நம்ம சம்பிரதாயத்துல என்ன சொல்றாங்களோ அதை தான் செய்யணும்.
கேளுங்க. செடி கொடிகள்லாம் பேசுனா வளருது, உணர்வை புரிஞ்சுக்குதுன்னு சொல்றாங்களே மாதாஜி, அது எப்படிங்க மாதாஜி? அதுதான் டவுட், எனக்கும் அதுதான் டவுட் மாதாஜி. மகேஸ்வரி கேக்குற டவுட் எனக்கும் இருக்கு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நல்லா புரிஞ்சுக்கங்க, எல்லாமே ஜீவராசிகள். செடி கொடி எல்லாமே ஜீவராசிகள். நீங்க வந்து எல்லாரோட தொடர்பு கொள்ற முறையை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, நீங்க மிகப்பெரிய ஆன்மீகவாதி ஆனீங்கன்னா எல்லாரும் கூட தொடர்பு கொள்ள முடியும். அப்படி தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து கனெக்ஷனை ஏற்படுத்தலாம். இப்ப நாம எல்லாம் தொடர்பு கொண்டிருக்கிறோம் இல்ல? நீங்க மகேஸ்வரி நீங்களும் நானும் ஒரு தொடர்புல இருக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறோம், ஒரே பாஷையை பேசுறோம். அப்ப அந்த செடி கொடிகள் பாஷைய அவங்க மொழியில அவங்களோட உறவு கொள்ளணும்னா நீங்க பெரிய உயர்ந்த ஜீவாத்மாவா இருக்கணும், அப்ப முடியும். அது கூட கனெக்ஷன் ஆவறது அவ்வளவுதான். அது ஜீவாத்மா தானே, ரெண்டு விதத்துல கனெக்ஷன் ஆகலாம். உங்க பரமாத்மா டூ அவங்க பரமாத்மா ஆகலாம். அப்படி உள்ள நல்ல அன்புறவுல எப்படியும் பரமாத்மா டு பரமாத்மா தான் ஆகும். அப்படி பண்ணும்போது கனெக்ஷன்ஸ் வரும். சரிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். கேளுங்க. அதாவது நம்ம வாக்கிங் போகும்போது நடந்து போகும்போதும் கூட நம்ம ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை சத்தமா சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிறாங்க. எதுக்கு காரணம் என்னன்னா, அதான் நம்ம போற வழியில இருக்கிற செடி கொடிகள் மற்ற மரங்கள் எல்லாமே அந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை கேக்குது, அதனால அவங்களுக்கும் கூட நல்ல பதவி கிடைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பிரபுபாதம் கூட வாக்கிங் போகும்போது அது மாதிரி சத்தமா அது சொல்லுவாங்களாமா. உண்மைதான், உண்மைதான். அப்புறம் ரெண்டாவது வந்து சகல மாதாஜி, ஜீவராசிகளுக்கும் அது உள்ள போனோம். அதே மாதிரி மாதாஜி எங்க வீட்டுல முன்னால் நான் செடி வச்சிருக்கேன் மாதாஜி. நல்ல செடி வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே ஹரே கிருஷ்ண மகா மந்திரம் சொல்றேங்க மாதாஜி. நல்ல பூ பூக்குது, நல்ல காய் வைக்குது, எல்லாமே கிருஷ்ணருக்கு நான் அர்ப்பணம் பண்றேங்க மாதாஜி. நல்லது, ஹரே கிருஷ்ண. ரொம்ப நல்லது, சரியா செய்யலாம். கனிமொழி, உங்க கேள்விக்கு பதில் புரிஞ்சுதா நான் சொன்னது? பேசாம ஆயிட்டீங்க. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? சரி, படம் முடிச்சிடலாம். நிமித்த காரணம், உபாதான காரணம், மூல காரணம் எல்லாம் சொல்றேன், அதுக்கு மட்டும் கொஞ்சம் விளக்கம் மட்டும் சொல்லிடுங்க. முதல் காரணம் நிமித்த காரணம். அதாவது காரணம் கருவி அப்படின்னு புரிஞ்சுக்கலாமே. இப்ப பகவான் ஒரு செயலை செய்யணும்னு நினைச்சாருன்னா ஒருத்தர் வச்சு செய்யறார். அப்படி பண்ணும்போது அவர் ஜடசக்தி, அவருடைய சக்தி தான். ஜடசக்தினாலதான் உலகம் படைக்கப்படுகிறது. அந்த ஜடசக்தி யாருக்கு? அவருடைய சக்தி தான். அதுதான் முதல் காரணமான உபாதாரண காரணமாக இருக்கிறது. புரியுதா? சரிங்க. நமக்கு இப்ப பௌதிகவாதிகள் கூட என்ன சொல்றாங்க? அணுல இருந்து அணு வந்ததுன்றானுங்க. அந்த அணுவே கடவுளுடைய சக்தி அப்படின்றத புரிஞ்சுக்கல. புரியுதா? அப்ப உபாதாரண காரணம். நிமித்த காரணம் இப்ப பல வேற சில வேலைகள்லாம் பண்ணணும்னா பகவான் ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னா உங்களை பயன்படுத்துவார். நீங்க நிமித்த காரணம் ஆயிடுவீங்க. யாரையெல்லாம் பயன்படுத்துகிறாரோ அந்த வேலைக்கு அது நிமித்த காரணம்னு சொல்லுவோம். நிமித்தம் அர்ஜுனனுக்கு சொல்றாருல, நிமித்த மாத்திரம் சபை சேவை சாட்சின்னு. அதாவது நீ வந்து என்னுடைய நிமித்தமா செயல்படு. நான் இவங்களெல்லாம் எப்போ சாகடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். யாரையும் குருஷேத்திர போர்ல எல்லாரையும் ஒன்னா சேர்த்து எல்லாரையும் போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீ நிமித்தமா மட்டும் செயல்படுனா கருவியாக, நிமித்தம்னா கருவியாக செயல்படுன்னு அர்த்தம். புரியுதா? மூல காரணம் பகவான். மூல காரணம் பகவான் தான். பகவான் நிமித்தம் உபாதானம். சரிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அப்ப உபாதானம்னாலும் அதான மாதாஜி, நிமித்தம் அப்படிதானே புரிஞ்சுக்கணும் மாதாஜி? உபாதானம் முதல் காரணம், நிமித்தம்ன்றது கருவிதான். அதான் உபாதானம்ன்றதும் கருவிதான். முதல் கருவி மாதாஜி. இப்ப இந்த உதாரணம் பொருத்தமான்னு பாருங்க மாதாஜி. இப்ப குயவன் இருக்கிறாரு, அவர் வந்து முதன்மை காரணமான மண்ணை உபயோகிக்கிறாரு, இல்ல முதல் காரணமான மண்ணை உபயோகிச்சு பானை செய்யறாரு. அதுக்கு வந்து அந்த சக்கரத்தை பயன்படுத்துறாரு மாதாஜி. அது உபாதான காரணமா இருக்குமா மாதாஜி? அது இல்ல, மண்ணு தானே உபாதான காரணம். உபாதானம் மண்ணு. சரிங்க மாதாஜி. நிமித்த காரணம் வந்து அந்த சக்கரமா இருக்கும். சக்கரம். சக்கரத்தை பயன்படுத்தி மண் பாண்டத்தை செய்யறாரு. மண்ணுதான் முதல் காரணம், மண்ணுதான் உபாதான காரணம். சக்கரம் நிமித்த காரணம். மூல காரணம் குயவனா வந்துருவாரு. குயவன் மூல காரணம் குயவன்.
குயவனை வந்து ஓகே கிருஷ்ணரா வைங்க. புரியுது மாதாஜி. புரியுதா? வெரி ஹரே குட். கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. புரிஞ்சிருச்சு மாதாஜி. புரிஞ்சிருச்சா? அன்மியூட் சரி. பண்ண முடியல, அதனால பேச முடியல சரி மாதாஜி. ஆனா சரி புரிஞ்சது. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் கேள்விப்படுறேன் இது மாதிரி பரமாத்மா வந்து நம்ம கூட தான் இருப்பாரு அப்படின்னு தான் இருந்தேன். இப்ப ஆன்மீக லோகத்துல இருக்க மாட்டாங்க, கண்ணு முன்னாடியே இருப்பாங்க. பரமாத்மா இருக்க மாட்டாரு, கிருஷ்ணர் இருப்பாரு. கிருஷ்ணர் இருப்பாரு. பரமாத்மான்றது பரமபுருஷ பகவானுடைய ஒரு ஒரு இயல்பு. நேரடியா இப்ப இங்க வந்து பௌதிக உலகத்துல பகவான் நேரடியா வர்றதுக்கு விரும்பல. புரியுதா? அதனால அவர் மறைமுகமா வர்றார். பரமாத்மாவில ஒரு சக்தி குறைச்சல்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? பகவான் வந்து எங்க இருந்து எதை வேணா செய்ய முடியும். அதனால அங்க இருந்து இங்க பரமாத்மாவாக உள்ள இருந்துட்டு அப்படியே இருக்கிறார். ஆனா இந்த பரமாத்மா நிலை அங்க கிடையாதுன்றாங்க ஆச்சாரியர்கள். ஆன்மீக உலகத்துல பரமாத்மா நிலை கிடையாது. பரமபுருஷ பகவான் முழுமுதற் கடவுள் அங்க இருக்கிறார். இது புரிஞ்சிருச்சு மாதாஜி. ஆனா இதுதான் எனக்கு புரியல. இப்ப பரம் பிரம்மா பரந்தாமா பவித்ரம் பரமம் பகவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதி தேவம் அச்சம் விபு அர்ஜுன் சொல்றாரு. இப்ப பகவத்கீதையில நம்ம படிக்கும்போது மாதாஜி பரம் பிரம்மான்னு சொல்லுது. பரம் பிரம்மாங்கிறது பகவான், பிரம்மாங்கிறது வந்து ஆத்மா. என்னன்னா நீங்க சொல்றீங்க இல்ல, இப்ப சூரிய ஒளி இருக்குது, எல்லாமே பரவிதான் இருக்கு, பிரம்மா எல்லா இடத்துலயும் பரவி இருக்குங்கிறீங்க. ஆத்மா பரபிரம்மன்றது பரமாத்மா. பிரம்மன்கிறது ஆத்மா, அததான் நானும் சொல்றேன். பரபிரம்மம் பிரம்மன்கிறது அதான் பிரம்மன்கிறது ஆத்மா. ஆமா ஆத்மா. என்னோட கருத்து அதான், பிரம்மன்கிறது ஆத்மா. எல்லா இடமும் இப்ப பரவி இருக்கு சூரிய ஒளி, அதுவும் பிரம்மா. அது வந்து உயர்ந்த பிரம்மன். நம்மள வந்து இப்ப இங்க பாருங்க, சில நேரங்கள்ல பரபிரம்மத்தை பிரம்மம்னு சொல்லுவோம். இப்ப கூட நான் சொன்னேனே, ஒரு உபனிஷத்துல வந்து எதை பத்தி சொல்லுதுன்னா பிரம்மம் அப்படின்னு சொன்னேன். ஜென்ரலா பிரம்மம் அப்படின்னு சொன்னா அது பரபிரம்மத்தை தான் குறிக்கும். புரியுதா? அப்ப வேறுபடுத்தி பார்க்கணும்னா பிரம்மம்ன்றது ஆத்மாவையும் பரபிரம்மம்ன்றது பரமாத்மாவையும் காட்டும். பொதுவா பிரம்மன் அப்படின்னா அது பரபிரம்மனை தான் சொல்லும். குறிப்பா சொல்லணும்னா ஆத்மாவை பிரம்மனும் பரமாத்மாவை பரபிரம்மனும் சொல்றாங்க. ஒரு பாட்டே இருக்கு மாதாஜி, பிரம்ம மோகத்தே பர பிரம்ம மோகத்தே பாட்டு இருக்கு. அது லைட்டா மயவாதத்துக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க முன்னாடி சொன்னீங்க இல்ல ஸ்லோகத்துல, வெட்ட முடியாதது துண்டிக்க முடியாது அப்படின்னது, அப்ப ஆத்மாவை தானே மாதாஜி அந்த இடத்துல பிரம்மம் குறிக்கும். அது வெட்ட முடியாதது துண்டிக்க முடியாதது அப்படிங்கிறீங்க. பெரிய லெவல்ல சொல்லப்பட்டிருக்கு, சின்ன லெவல்ல சொல்லல. சின்ன லெவல்ல சொல்லியிருந்தா நான் ஆத்மான்னு சொல்லியிருப்பேன். நான் சொன்னது வந்து பரபிரம்மனை தான். பெரிய லெவல்ல பரபிரம்மம். ஓகே மாதாஜி. சரியா? அவங்க சின்ன லெவல்ல சொல்ல அது பெருசா விவரிக்கிறாங்க. அதனால நான் அது வந்து அது பரபிரம்மன் ஆகிய பிரம்மன் அப்படின்னு சொல்றோம். பொதுவா பிரம்மன் அப்படின்னா அது பரபிரம்மனை தான் சொல்லுது. ஒப்பிட்டு சொல்லும் போது பிரம்மன் பரபிரம்மம். வேற ஏதாவது கேள்விகள்? வேதமூர்த்திகளின் பிரார்த்தனைகளை இதோட வெற்றிகரமாக முடிக்கிறோம். நன்றி, வணக்கம். ஹரே கிருஷ்ணா.